If you have your Bible with you, please stand with me to 2 Samuel chapter 6 verse number 11. உங்களிடத்தில் வேதாகமம் இருக்குமானால் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The ark of covenant remained in the house of Obed-Edom. God blessed him and his descendants. Yeah. உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமினுடைய வீட்டிலே இருந்தது. கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவருடைய வீட்டையும் ஆசீர்வதித்தார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വചനം പറയുന്നത് ഗിത്യനായ ഓബേദ്ഏദോമിന്റെ ഭവനത്തിൽ ദൈവത്തിന്റെ പെട്ടകം ഉണ്ടായിരുന്നു. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில். എല്ലാവരും പറഞ്ഞ 3 മാസം ഇരിക്കയിൽ. எல்லாரும் சொல்லுங்க 3 மாதம் இருக்கையில். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 3 മാസം ഇരിക്കയിൽ. 3 மாதம் இருக்கையில். ആമേൻ. ദൈവം അവനെയും അവന്റെ കുടുംബത്തെയും അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனையும் அவனுடைய வீட்டையும் ஆசீர்வதித்தார். അവനെയും അവന്റെ കുടുംബത്തെയും അനുഗ്രഹിച്ചു. அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். അടുത്ത മാസത്തെ വാഗ്ദത്തം പാസ്റ്റർ നമ്മളോട് സംസാരിച്ചു. அடுத்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை பாஸ்டர் நமக்கு சொன்னார். നമ്മുടെ ദുഃഖത്തിന്റെ നാൾകൾ തീർന്നു. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போயினது. Come on. ഈ 5ാമത്തെ മാസം തീരുന്നത് പോലെ ദുഃഖത്തിന്റെ നാൾകൾ തീർന്നു. ജയത്തിന്റെ നാൾകൾ തുടങ്ങുകയാണ്. இந்த 5வது மாதம் முடிவடைவது போல நம்முடைய துக்கத்தின் நாட்கள் முடிவடைந்து வெற்றியின் நாட்கள் ஆரம்பமாகிறது. ஹalleluya. 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 ஆமென். அவன் நம்மை ஜெயத்தில் நடத்துபவனான. அவர் நம்மை வெற்றியிலே ஜெயத்திலே நடத்துகிற ஆண்டவர். It is very important to receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே സ്വീകരിத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். കർത്താവ് പറയുന്ന വാക്കിനെ നമ്മുടെ ഉള്ളിലേക്ക് ഒന്ന് സ്വീകരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை அப்படியே உங்களுடைய ஆவியிலே நீங்கள் உள்வாங்கி சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ വചനത്തിന് നമ്മുടെ സീസൺസിനെ മാറ്റാൻ പറ്റും. தேவ வசனம் நம்முடைய காலகட்டங்களை மாற்ற வல்லமை உள்ளது. പ്രിയ അഭിഷിക്തൻ അടുത്ത മാസത്തെ വാഗ്ദത്തം ഇവിടെ നിന്ന് പറഞ്ഞപ്പോൾ அருமையான தேவ மனிதர் இங்கே நின்று அடுத்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை சொன்னபோது നിങ്ങൾ എത്ര പേർ ആമേൻ പറഞ്ഞ് സ്വീകരിച്ചെന്ന് എനിക്കറിയില്ല. நீங்க எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்லி உள்வாங்கி சுதந்தரித்துக் கொண்டீர்கள்? വാസ്തവമായി സ്വീകരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഇന്നു മുതൽ അതിന്റെ പുതിയ സീസൺ തുറക്കപ്പെടുകയാണ്. நீங்கள் உண்மையாக அந்த வார்த்தையை உள்வாங்கி இருப்பீர்களானால் இன்று முதல் அதனுடைய மாற்றம் உங்கள் வாழ்வில் சம்பவிக்கும். വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് பல ആண்டுகளுக்கு முன்பு അമേരിക്കയിൽ ഡാലസ് എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത് ഒരു സംഭവം ഉണ്ടായി. அமெரிக்காவில் டாலஸ் என்கிற இடத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. ഒരു ശനിയാഴ്ച രാത്രിയിൽ ஒரு சனிக்கிழமை இரவு ഒരു പാസ്റ്റർ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். God give me a word for tomorrow. ஆண்டவரே நாளை ஆராதனையிலே பேசுவதற்கு எனக்கு வார்த்தை தாரும். പെട്ടെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് തന്നോട് സംസാരിച്ചു. திடீரென்று ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டு பேசினார். Your season is changing. உன்னுடைய காலகட்டம் மாறுகிறது. നിന്റെ കാലഘട്ടം മാറുകയാണ്. உன்னுடைய காலகட்டம் மாறுகிறது. പാസ്റ്റർ ചാടി എഴുന്നേറ്റ് ആമേൻ പറഞ്ഞു. பாஸ்டர் துள்ளி குதித்து ஆமென் என்று சொல்லி வார்த்தையை பெற்றுக்கொண்டார். കുഞ്ഞു റൂമിനകത്ത് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നടന്നു. பாஸ்டர் ரூமுக்குள்ள அங்கேயும் இங்குமாக நடைபோட்டார். പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. ஜெபிக்க ஆரம்பித்தார். He started receiving the word and claiming it to his life. அவர் அந்த வார்த்தையை சுதந்தரித்துக் கொண்டு அதை தன் வாழ்க்கைக்கு அபியாசிக்க ஆரம்பித்தார். വീണ്ടും ദൈവശബ്ദം താൻ കേട്ടില്ല. மறுபடியும் அவருக்கு ദൈവശബ്ദം சத்தம் கேட்கல. அவர் வேற ஒன்று சத்தம் கேட்கல. வேற எந்த சத்தத்தையும் கேட்கல. அது ஒரு வார்த்தை மட்டும்தான். And he went to sleep. அவர் இரவு படுக்கைக்கு போய் விட்டார். പെട്ടെന്ന് പോയി കിടന്ന് ഉറങ്ങി. உடனே போய் படுத்து தூங்கிட்டார். And morning he got up. காலையில அவர் எழுந்திருந்தார். And he got up and got ready and he came to church. காலையில புறப்பட்டு ஆயத்தமாகி சபைக்கு வந்தார். worship നടന്നുകൊണ്ടിരിക്കുക. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. കഴിഞ്ഞ ശേഷം പാസ്റ്റർ വന്ന് മൈക്ക് എടുത്തു. அதற்கு பிறகு பாஸ்டர் வந்து மைக் எடுத்தார். ജനത്തെ നോക്കി ഇങ്ങനെ പറഞ്ഞു. ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னார். Your season is changing. உங்கள் காலகட்டம் மாறுகிறது. Everybody was so happy. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. நல்ல கையை உயர்த்தி ஹalleluya சொன்னாங்க. പാസ്റ്റർ വീണ്ടും പറഞ്ഞു your season is changing. பாஸ்டர் மறுபடியும் சொன்னார் உங்க காலம் மாறுகிறது. വീണ്ടും ആമേൻ പറഞ്ഞു. மறுபடியும் ஆமென் சொன்னாங்க. 1 2 3 4 5 6 7 8 ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை 7 தடவை 8 தடவை കൈ ഉയർത്തിയവരെല്ലാം എണ്ണം കുറയാൻ തുടങ്ങി. கை உயர்த்தினவங்களுடைய எண்ணிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. കടേസിയായപ്പോ கடைசியானப்ப ഒരാൾ മാത്രം ഇങ്ങനെ കൈ ഉയർത്തി. ஒரே ஆள் மட்டும் இப்படி கை உயர்த்தினார். ചർച്ചിലെ സെക്രട്ടറി എഴുന്നേറ്റ് പറഞ്ഞു. சர்ச்சுடைய செக்ரட்டரி எந்திரிச்சு சொன்னாரு. என்னாச்சு பாஸ்டர்? பாஸ்டர் என்னாச்சு? மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணலையா? இன்னைக்கு செய்தி ஆயத்தப்படுத்தலையா? பரவாயில்ல, லாஸ்ட் வீக் சர்மன் ஒருக்கே கூட പറഞ്ഞாது. பரவாயில்ல, போன வாரம் பேசின செய்தியே மறுபடியும் பேசுங்க. அதே நாங்க மறந்து போய். ஏன்னா போன வாரமே நாங்க அதை மறந்துட்டோம். குழப்பமில்ல, அது என்ன ஒருக்கே கூட പറഞ്ഞோம். பரவாயில்ல, மறுபடியும் கூட அதே செய்தியை பேசுங்க. பாஸ்டர் அதொന്നും കാര്യമാക്കാതെ വീണ്ടും அது என்ன പറഞ്ഞു? பாஸ்டர் அதையெல்லாம் ஒண்ணும் பொருட்படுத்தாம மறுபடியும் உன்னுடைய சீசன் மாறுதுன்னே சொல்லிட்டு இருந்தார். ஒரு மணிக்கூறும் 20 மினிட்டும் அது என்ன പറഞ്ഞു? ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் திரும்ப திரும்ப அவர் சொன்னது உன் காலகட்டம் மாறுகிறது. ഓരോ ആളുകളുടെ അടുത്ത് പോയി പറഞ്ഞു. ஒவ்வொரு ஆளுக்கும் பக்கத்திலும் போய் சொன்னார். யாரும் അനങ്ങത്തില്ല. ஒருத்தரும் அசையில அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. ഒരാൾ മാത്രമേ ഇതൊരു ബുക്കിനകത്ത് കുറെ എഴുതുന്നുണ്ട്. ஒரு ஆள் மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டே இருந்தார் டைரியில. ഇടയ്ക്കിടയ്ക്ക് കൈ ഉയർത്തും. இடையில கையை உயர்த்தினார். மீட்டிங் കഴിഞ്ഞു. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஆசீர்வாதம் പറഞ്ഞു ആരും பாஸ்டரை பார்க்க வரல. ஆசீர்வாதம் சொல்றதுக்கு பிறகு யாருமே பாஸ்டரை பார்க்க வரல. பாஸ்டர் வீட்டுக்கு போய். பாஸ்டர் வீட்டுக்கு போனார்.
കുറച്ചു നേരം കഴിഞ്ഞു. கொஞ்ச நேரம் ஆச்சு. ആരോ വന്ന് ഡോറ് തട്ടി. யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ഡോറ് തുറന്നു നോക്കിയപ്പോൾ ഒരാൾ നിൽപ്പുണ്ട്, വിശ്വാസി. கதவை திறந்து பார்த்தா வழியில ஒரு விசுவாசி நின்று இருக்கார். കയ്യിൽ ഒരു പൊതിയിരിപ്പുണ്ട്. கையில ஒரு சின்ன பாக்கெட் வச்சிருக்காரு. பாஸ்டரோட പറഞ്ഞു, பாஸ்டர் தேங்க் யூ ஃபார் தி வேர்ட். அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ഞാൻ ഏകദേശം 750ഓളം പ്രാവശ്യം എണ്ണി. நான் கிட்டத்தட்ட 250 தடவை நீங்க சொன்ன வார்த்தையை என் நோட்ல எழுதிட்டேன். ഞാൻ അതുപോലെ എഴുതി വെച്ചു. அதே மாதிரி திரும்ப திரும்ப எழுதி வச்சிட்டேன். ഗിഫ്റ്റ് പാസ്റ്റർ എന്ന് പറഞ്ഞു. பாஸ்டர் இந்த gift உங்களுக்கு தான். തുറന്നു നോക്കിയപ്പോൾ திறந்து பார்த்தா 2 ചിക്കൻ ലെഗ് പീസ് ഫ്രൈ ചെയ്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. உள்ளுக்குள்ள 2 ചിക്കൻ ലെഗ് പീസ് ഫ്രൈ பண்ணது இருக்குது. പാസ്റ്റർ കഴിക്കാൻ പറഞ്ഞു. பாஸ்டர் சாப்பிட்டாரு. പാസ്റ്റർ ഒരു ലെഗ് പീസ് എടുത്ത് കഴിച്ചു. பாஸ்டர் ஒரு ലെഗ് പീസ് எடுத்து கடிச்சாரு. പാസ്റ്റർ അദ്ദേഹത്തെ നോക്കി പറഞ്ഞു, பாஸ்டர் அவரை பார்த்து சொன்னாரு, എടാ നിന്റെ സീസൺ മാറി. உன்னுடைய காலம் மாறுகிறது. എന്റെ കാലഘട്ടം മാറി. உன்னுடைய காலகட்டம் மாறிவிட்டது. താങ്ക് യു പറഞ്ഞു അദ്ദേഹം പോയി. அவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப நன்றின்னு போயிட்டாரு. നെക്സ്റ്റ് ഡേ മോർണിംഗ് அடுத்த நாள் காலையில பாஸ்டர் ஃபோன் ചെയ്ത് ചോദിക്കുക. பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு. அவர் எடுக்கல. ആഫ്റ്റർനൂൺ എടുക്കല. மத்தியானம் ஃபோன் பண்ணாரு, எடுக்கல. രാത്രിയും എടുക്കല. ராத்திரி எடுக்கல. பாஸ்டர் ஆகமாட டென்ஷன். பாஸ்டருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. பாஸ்டர் பிரார்த்திச்சான் தொடங்கி. பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ചൊവ്വാഴ്ച ട്യൂസ്ഡേ ആഫ്റ്റർനൂൺ செவ்வாய்க்கிழமை மதியம் വീണ്ടും ആരോ വന്ന് ഡോർ തുറന്നു. மறுபடியும் யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. തുറന്നു നോക്കിയപ്പോൾ അതേ വിശ്വാസം നിൽക്കുക. திறந்து பார்த்தா அதே விசுவாசி நிக்கிறாரு. കുറച്ചുകൂടെ വലിയ പൊതിയുണ്ട്. இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பார்சல் பாஸ்டர் கை கொண்டு கொடுத்து, பாஸ்டர் கையில கொண்டு வந்து கொடுத்து சொன்னாரு, உங்களுக்குள்ள gift. பாஸ்டர் இது உங்களுக்கான gift. തുറന്നു നോക്കിയപ്പോൾ திறந்து பார்த்தா 4 ചിക്കൻ ലെഗ് പീസ്. 4 சிக்கன் லெக் பீஸ் இருந்தது. ഫ്രൈ ചെയ്ത് വെച്ചിരിക്കുക. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு. ഒരു ചിക്കൻ ലെഗ് പീസ് എടുത്ത് കടിച്ചു. ஒரு சிக்கன் லெக் பீஸ் எடுத்து பாஸ்டர் கடிச்சாரு. പാസ്റ്റർ പറഞ്ഞു, பாஸ்டர் சொன்னார், നല്ലതായി, താങ്ക് യു. ரொம்ப நன்றி. പാസ്റ്റർ നോക്കി അദ്ദേഹം പറഞ്ഞു, എന്റെ ബിസിനസ് വർദ്ധിച്ചു പാസ്റ്റർ. பாஸ்டர் பார்த்து அந்த விசுவாசி சொன்னார், பாஸ்டர் நீங்க சொன்ன வார்த்தையின்படியே என் தொழில் விருத்தி ஆகுது. പാസ്റ്റർ പറഞ്ഞു, എടാ ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ നിന്റെ ലൈഫ് മാറിയെന്ന്. நான் பாஸ்டர் சொன்னார், நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா உன் வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. നിങ്ങൾക്കറിയോ ആരാണ് ആ വ്യക്തി എന്നറിയോ? உங்களுக்கு தெரியுமா அந்த நபர் யாருன்னு? അദ്ദേഹത്തിന്റെ പേരാണ് കൊളോണൽ സാൻഡൽസ്, ദി ഓണർ ഓഫ് KFC. அவருடைய பேர் தான் கொலோனல் சாண்டஸ், KFC னுடைய ஓனர். KFC பாத்திருக்கா? KFC பாத்திருக்கீங்களா? കുറച്ച് പേർക്കെങ്കിലും അറിയാം. கொஞ்சம் பேருக்கு அந்த பேர் தெரிஞ்சிருக்குது. കെൻഡക്കി ഫ്രൈഡ് ചിക്കൻ എന്ന് പറഞ്ഞ 152 രാജ്യങ്ങളിൽ അവരുടെ ഫുഡ് ചെയിൻ ഓഫ് റെസ്റ്റോറൻറ്റ്സ് ഉള്ള ഒരു മനുഷ്യന്റെ ലൈഫ് മാറ്റിയത് ഞായറാഴ്ച രാവിലുള്ള ഒറ്റ വാക്കാണ്. கெண்டகி ஃப்ரைஸ் சிக்கன் என்கிற பெயருடைய KFC என்கிற அந்த ஸ்தாபனம் 152 நாடுகளிலே அவருடைய தொடர்ச்சியான கிளை நிறுவனங்கள் இருக்கிறது. அவருடைய வாழ்வை திருப்பியது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒற்றை வார்த்தை. വിശ്വസിക്കണം, விசுவாசிங்க. ഒരു വേർഡ് പരിശുദ്ധാത്മാവ് പറയുമ്പോൾ അത് പിടിച്ചെടുത്താൽ നമ്മുടെ ലൈഫിനെ അത് മാറ്റുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை அப்படியே நீங்கள் பிடித்து எடுத்துக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தை திருப்ப வல்லது. Hallelujah. Hallelujah. See, listen, the Bible says, இங்கே வசனம் சொல்கிறது, கித்தியனாய ஓபேத் ஏதோமிന്റെ ഭവനത്തിൽ 3 മാസം പെട്ടകം ഇരുന്നു. கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் இருந்தது. വചനം പറയുന്നു, ദൈവം അവനെയും അവന്റെ തലമുറയും അനുഗ്രഹിച്ചു. வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். 90 ദിവസം, 90 நாட்கள், 3 മാസം, 3 மாசம் പെട്ടകം ഗിത്യനായ ഓബേദ് ഏദോമിന്റെ വീട്ടിൽ ഇരിക്കുകയാണ്. உடன்படிக்கை பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. ഗിത്യനായ ഓബേദ് ഏദോമിന്റെ ഭവനത്തിൽ ഇരുന്ന പെട്ടകം, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த அந்த பெட்டி ഇവനെ അനുഗ്രഹിച്ചു എന്നുള്ളത്, இவனை ஆசீர்வதித்தது என்று சொல்வது, ഇവന്റെ വീട്ടിന്റെ അടുത്തുള്ളവരല്ല അറിഞ്ഞത്. இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அறியல. ബൈബിൾ says, வேதம் சொல்லுகிறது, രാജാവ് അറിഞ്ഞു. அது ராஜாவின் காதுக்கு எட்டியது. Amen. King David came to know about it. தாவீது ராஜாவுக்கு அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. അതിന്റെ അർത്ഥം ഒരു രാജാവ് അറിയുന്ന രീതിയിൽ പെട്ടകം ഇവനെ മാനിക്കാൻ തുടങ്ങി. அதற்கு அர்த்தம் என்ன? ராஜாவினுடைய அரண்மனை அறியும்படி பெட்டி அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது. ഇന്ന് പകലിൽ വിശ്വസിക്കാമെങ്കിൽ, இன்று காலையில் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന അഭിഷേകത്തിന്റെ ശക്തി നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്നത് കാഞ്ചീപുരം മുഴുവൻ അറിയാനിടയാകട്ടെ. மேல் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உங்களை ஆசீர்வதிப்பது முழு காஞ்சிபுரமும் அறியும்படியாக இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിനു മുമ്പുള്ള ഭാഗം പഠിക്കുമ്പോൾ, அதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், ഈ നിയമപ്പെട്ടകത്തിനകത്ത് இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே the presence of God is there. தேவனுடைய பிரசன்னம் அங்கே வாசமாய் இருக்கிறது. എല്ലാവരും പറഞ്ഞ പെട്ടകത്തിനകത്ത് സാന്നിധ്യം ഉണ്ടായിരുന്നു. எல்லாரும் சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள
பிரசன்னம் வாசம் செய்தது. The presence of God is there. பிரசன்ன தேவ பிரசன்னம் உள்ள இருந்தது. ഈ പെട്ടകം എവിടെ ഉണ്ടായിരുന്നെന്ന് അറിയോ? இந்த பெட்டகம் எங்க இருந்தது தெரியுமா? അബിനാദാബ് എന്ന് പറയുന്ന ഒരുവന്റെ വീട്ടിലുണ്ടായിരുന്നു. அபினதாப் என்கிற பெயருடைய ஒருவனுடைய வீட்டில் இருந்தது. അബിനാദാബ് ആരെന്നറിയോ? அபினதாப் யார் தெரியுமா? He was a Levite. அவன் ஒரு லேவியன். ലേവ്യനായിരുന്നു. லேவியனாக இருந்தான். എന്ന് പറഞ്ഞാൽ പെട്ടകത്തെ ചുമക്കാൻ തകുതിയുള്ളവനായിരുന്നു. அப்படியானால் லேவியன் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க தகுதி வாய்ந்தவன். പെട്ടകത്തെ ആക്സസ് ചെയ്യുവാനുള്ള യോഗ്യതയുള്ളവനായിരുന്നു. பெட்டகத்தோடு சேர்ந்து செயல்படுவதற்கு தகுதி உள்ள நியமிக்கப்பட்ட ஒருவன். ഇവന്റെ വീട്ടിൽ அவனுடைய வீட்டில் പെട്ടകം 3 മാസമല്ല ഇരുന്നത്, பெட்டகம் 3 மாதம் இருக்கவில்லை, 20 വർഷം ഇരുന്നു. 20 ஆண்டுகள் இருந்தது. നിങ്ങൾ എന്നോട് ശ്രദ്ധിക്കണേ, நீங்க என்ன கவனிக்கணும். 20 വർഷം പെട്ടകം ലേവ്യനായ അബിനാദാബിന്റെ വീട്ടിൽ ഇരുന്നപ്പോൾ 20 ആണ്ടുകൾ ഉടன்பടിക്കപ്പെട്ട് ലേവിയനാകിയ അബിനദാബിൻ വീട്ടിൽ இருந்த பொழுது there was not a notable miracle. அந்த வீட்டுக்குள்ள எந்த குறிப்பிடத்தக்க அற்புதமும் நிகழவில்லை. എന്നാൽ ഗിത്യനായ ഓബേദ്ഏദോമിന്റെ വീട്ടിൽ 3 മാസം ഇരുന്ന പെട്ടകം അവനെയും അവന്റെ തലമുറയും അനുഗ്രഹിച്ചു. ஆனால் 3 மாதம் கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டில் இருந்த உடன்படிக்கை பெட்டி அவனையும் அவன் சந்ததியையும் ஆசீர்வதித்தது. ഈ പകൽ വിശ്വസിക്കുക, இந்த காலை வேளையில விசுவாசிங்க. വർഷങ്ങൾ പഴക്കമുള്ളവന് നടക്കാത്തത് ഈ കാഞ്ചിപുരത്ത് ഈ ചർച്ചിനകത്തിരിക്കുന്നവന്റെ ജീവിതത്തിൽ ചിലത് ചെയ്യാൻ പരിശുദ്ധാത്മാവിന് പദ്ധതിയുണ്ട്. பல ஆண்டுகளாக பரிச்சயப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நடக்காதது இந்த காஞ்சிபுரத்திலே இந்த பட்டணத்தில் வாழ்கிற விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஆவியாருடைய வல்லமை செய்ய வல்லது. 20 വർഷം അബിനാദാബിന്റെ വീട്ടിൽ പെട്ടകം ഇരിക്കുക. 20 ஆண்டுகள் அபினதாபின் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. എല്ലാരും പറഞ്ഞ വീട്ടിലുണ്ടായിരുന്നു. எல்லாரும் சொல்லுங்க வீட்டிலே இருந்தது. സത്തമാ ചൊല്ലുங்க വീട്ടിലുണ്ടായിരുന്നു. சத்தமா சொல்லுங்க வீட்டிலே இருந்தது. கேட்கல. வீட்டில் இருந்தது. வீட்டில் இருந்தது. ஹalleluya. ஹalleluya. என்ன இருந்தது? என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி. ആമേൻ. നിയമ പെട്ടകം വീട്ടിലുണ്ടായിരുന്നു. உடன்படிக்கை பெட்டி வீட்டிலே இருந்தது. அப்ப வீட்டில் ഉണ്ടായിട്ട് കാര്യമില്ല. அப்படியானால் வீட்டிலே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു, நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். ഇവന്റെ വീട്ടിലുണ്ടായിരുന്നു, அவனுடைய வீட்டிலே இருந்தது, ഇവന്റെ വീട്ടിലും ഇരുന്നു. இதே ஓபேத்ஏதோமின் வீட்டிலும் இருந்தது. 20 വർഷം ഇരുന്നു. 20 வருடம் அங்கே இருந்தது. ഇവിടെ 3 വർഷം ഇരുന്നു. இங்கே 3 மாதம் இருந்தது. 20 വർഷം ഇരുന്നപ്പോഴും இருந்த 20 வருஷம் இருந்தப்போ ആർക്കും അതിനെ വേണ്ടായിരുന്നു. அது யாருக்கும் தேவையில்லாததாக എന്നാൽ இருந்தது. 3 മാസം ഒരുവന്റെ വീട്ടിൽ ഇരുന്നപ്പോ ஆனால் 3 மாதம் ஒருவனுடைய வீட்டிலே இருந்த பொழுது രാജാവ് തേടി വന്നു. ராஜா தேடி வந்தான். അതിന്റെ കാരണം എന്നാ? அதோட காரணம் என்ன? ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു. அதுதான் என்னை when I prayed, நான் ஜெபிக்கும் போது പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറഞ്ഞു, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். when you read in 1 Chronicles chapter 13 verse 14, 1 நாளாகமம் 13:14 நீங்கள் வாசித்து பார்த்தால் ഇതേ ഭാഗം പറഞ്ഞിരിക്കുക. இதே பகுதி அந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. അവിടെ എങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ടെന്നറിയോ? அங்க என்ன வசனம் சொல்லுது தெரியுமா? Amen. The ark of covenant remained with the family of Obed-Edom and his home. அங்கே வசனம் சொல்கிறது உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலும் அவனுடைய குடும்பத்தோடும் இருந்தது. എന്റെ കൂടെ ഉണ്ടോ? என்னோட இருக்கிறீங்களா? വീട്ടിൽ മാത്രമല്ല അവന്റെ കുടുംബത്തോടും ഇരുന്നു. அது வீட்டுக்குள்ள ஒரு பொருளை போல மட்டும் இருக்கல, அந்த வீட்டாரோடு இரண்டரை கலந்து குடும்பத்தில் ஒன்றாக மாறிவிட்டது. Bible says കുടുംബത്തോടും വീട്ടിലും இருந்தார். வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டிலும் குடும்பத்தோடும் இருந்தது. வீட்டிலும் குடும்பத்தோடும் ഇരുന്നു. வீட்டிலும் இருந்தது, குடும்பத்தோடும் ஐக்கியப்பட்டிருந்தது. 3 മാസം കൊണ്ട് അവനെയും അവന്റെ തലമുറയും ദൈവം അനുഗ്രഹിച്ചു. 3 மாத அளவுக்குள்ளே அவனையும் அவனுடைய முழு குடும்பத்தையும் சந்ததியையும் ஆசீர்வதித்தது. ഇന്ന് പകലിൽ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മോട് പറയുന്ന ഒരു ആലോചന ഇതാ. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை, കർത്താവിന്റെ കൂടെ ഇരിക്കുന്ന ഒരു ജനറേഷനെ ദൈവം നോക്കുകയാണ്. கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். കർത്താവിന്റെ കൂടെ, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு കർത്താവിനോട് കൂടെ ஆண்டவரோடு இரண்டரை യേശുവിനെ വിട്ടുപിരിയാത്തൊരു തലമുറ. இயேசுவை விட்டு விலகாத பிரியாத, എന്തു വന്നാലും, எது நடந்தாலும், ആരെന്ത് പറഞ്ഞാലും, யார் என்ன சொன்னாலும், ആരെന്നെ തള്ളിക്കളഞ്ഞാലും, யார் என்னை புறக்கணித்து உதறி தள்ளினாலும், ആരെന്നെ വേണ്ടെന്ന് யார் പറഞ്ഞാലും, என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும், യേശുവിനോട് പറ്റിച്ചേർന്നിരിക്കുന്ന ഒരു തലമുറ, இயேசுவோடு இசைந்து அரவணைத்து கூட நிற்கிற യേശുവിനോട് ചേർന്ന്
ചേർന്നിരിക്കുന്ന ഒരു വ്യക്തി. യേശുவோடு ஒன்றாய் நிற்கிற ஒரு ഈ கூட்டம். പകൽക്കാലം പരിശുദ്ധാത്മാവ് പറയുക, இந்த காலவேளையில பரிசுத்தாவியானவர் നീ சொல்கிறார், കർത്താവിനെ അറിഞ്ഞത് മുഖാന്തരം நீ கர்த்தரை அறிந்து கொண்டதன் நிமித்தம் ഒറ്റപ്പെടൽ അനുഭവിച്ചോ, ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறாயோ, ലോകം നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞോ, ஒருவேளை உலகம் உன்னை புறக்கணித்து ആരും தள்ளியதா, നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞോ, யாருக்குமே நீ வேண்டாதவனாகி ഇനി விட்டாயோ, വീട്ടിലുള്ള ഫംഗ്ഷനിൽ നീ വരണ്ടെന്ന് പറഞ്ഞോ, உங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று தள்ளப்பட்டீர்களோ, നിനക്കെതിരെ വാതിലുകൾ അടച്ചോ, உனக்கு எதிராக கதவுகள் அடைக்கப்பட்டதோ, ഈ പകൽക്കാലം വിശ്വസിക്ക, இந்த காலைவேளையில விசுவாசிங்க, നീ തുറന്നു കൊടുത്ത ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം, நீ எந்த பிரசன்னத்தை மனம் திறந்து ஏற்றுக்கொண்டாயோ அந்த നിന്നെ എതിർത്തവർ നിന്നെ എതിരേൽക്കുന്ന വിധത്തിൽ ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി ഉണ്ടാകാൻ പോകുകയാണ്. உன்னை எதிர்த்தவர்கள் உனக்கு எதிர்கொண்டு வரும்படி அந்த பிரசன்னம் உன்னை வாழ வைக்கும். നിന്നെ എതിർത്ത വ്യക്തികൾ they will greet you. உன்னை எதிர்த்தவர்கள் உன்னை வாழ்த்தும்படி அந்த பிரசன்னம் ஆசீர்வதிக்கும். അങ്ങനത്തെ ദൈവ പ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. அப்படிப்பட்ட பிரசன்னம் உங்கள் வாழ்வில் வெளிப்பட போகிறது. കർത്താവിനെ അറിഞ്ഞത് മുഖാന്തരം, நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டதன் நிமித்தம், യേശുവിനെ സ്നേഹിച്ചത് മുഖാന്തരം, இயேசுவை நீங்கள் நேசித்ததற்காக വേദനകൾ അനുഭവിച്ചിരുന്ന പകലുണ്ട്. வேதனைகள் அனுபவித்திருக்கின்ற காலவெளியில் இருக்கிறீர்கள். യേശുവിന്റെ വേ ചൂസ് ചെയ്തത് മുഖാന്തരം, இயேசுவினுடைய வழிகளை நீங்கள் பின்பற்ற தீர்மானித்ததினாலே കുടുംബം പോലും എന്നെ എതിർത്തു, சொந்த குடும்பமே என்னை எதிர்க்கிறது, എന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞു, என்னை யாருக்கும் வேண்டாம் என்று ഇനി ஒதுக்கி വീട്ടിൽ விட்டார்கள், വരണ്ടെന്ന് പറഞ്ഞു, வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, നിങ്ങൾക്ക് വരേണ്ടിയ നന്മകൾ തരത്തില്ലെന്ന് எனக்கு പറഞ്ഞു. வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை தர மறுத்தார்கள். ഈ പകൽ വിശ്വസിക്ക, இந்த காலைவேளையில விசுவாசிங்க. ഓബേദേദോം ഭവനത്തെ തുറന്നു പലമുறை അനുഗ്രഹിക്കപ്പെട്ടെങ്കിൽ നിങ്ങൾ മുഖാന്തരം ദേശം അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை அவன் திறந்து கொடுத்ததினாலே அவனும் அவன் குடும்பமும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்டானால் உங்கள் மூலமாக இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவது. നിങ്ങൾ മുഖാന്തരം നിങ്ങളായിരിക്കുന്ന പട്ടണം അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. மூலமாக நீங்கள் இருக்கிற இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். വിശ്വസിക്കുന്നവർ കരം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യൂ. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പിശാച് പറയും നീ ദൈവത്തെ സേവിച്ചിട്ട് എല്ലാം നഷ്ടപ്പെട്ടോ. பிசாசு சொல்வான், நீ ஆண்டவரை சேவித்ததினால எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாய். കർത്താവിനോട് നിന്ന മുഖാന്തരം എല്ലാം നഷ്ടപ്പെട്ടോ. உன்னிடத்தில் எல்லாமே இழந்து போய் விட்டது என்று சொல்வார்கள். എന്ന് പിശാച് പറയാം. அப்படி பிசாசு சொன்னால், പക്ഷെ കർത്താവ് പറയുക, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ഞാൻ നിന്റെ കൂടെയുണ്ട്, நான் உன்னோடு கூட ഞാൻ இருக்கிறேன், നിന്റെ കൂടെയുണ്ട്. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ഇന്ന് pastor സൈജോ അവர்கள் he read the Psalms 23. இன்னைக்கு பாஸ்டர் சைஜோ அவர்கள் சங்கீதம் 23 வாசிச்சாங்க. എത്ര പേര് ശ്രദ്ധിച്ചു? எத்தனை பேர் கவனிச்சீங்க அதை? ഇതിനകത്തിരിക്കുന്ന എല്ലാവർക്കും കാണാപാഠം അറിയാം. இது இருக்கிற எல்லாருக்குமே 23 சங்கீதம் மனப்பாடமா தெரியும். அதுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுமா? அதுல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுமா? 6. அப்படியா? 6. നിങ്ങൾ എന്നെ നോക്കിക്കോ, என்ன கவனிங்க. ഒന്നാമത്തെ വാക്യം, முதலாவது வசனம், യഹോവ എന്റെ ഇടയൻ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். 2 എനിക്ക് മുട്ടുണ്ടാകി, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, പച്ചയായ പുൽപ്പുറങ്ങളിൽ അവൻ എന്നെ, அவர் என்னை பசும்புல் வெளியில நடத்தி கொண்டு போகிறார். അതിനെ പറയുന്നു, வசனம் சொல்லுது, പച്ചയായ പുൽപ്പുറങ്ങളിൽ എന്നെ നടത്തുന്നു, பசுமையான പുല്ലുള്ള இடங்களில் நடத்துகிறார், സ്വസ്ഥത വെള്ളത്തിനടുത്തേക്ക് എന്നെ നടത്തുന്നു, அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு செல்கிறார், എന്റെ പ്രാണനെ തണുപ്പിക്കുന്നു, என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார், തിരുനാമ നിമിത്തം നീതിപാതകൾ എന്നെ നടത്തുന്നു. அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 6 ആശീർവാദം. 6 ஆசீர்வாதங்கள் 6 ആശീർവാദം കഴിഞ്ഞപ്പോ 6 ஆசீர்வாதங்கள் முடிந்த பிறகு 4ാമത്തെ വാക്യത്തിൽ 4வது வசனத்திலிருந்து ഒരു മരണത്തിൻ പള്ളത്താക്ക് വരികയാണ്. ஒரு மரண பள்ளத்தாக்கு வருகிறது. നിങ്ങൾ എന്റെ കൂടെ ഉണ്ടോ? நீங்க என்னோட இருக்கிறீங்களா? എന്റെ ഇടയനാണ് യഹോവ, என்னுடைய மேய்ப்பராகிய யெகோவா. ആ വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, അവൻ എന്നെ നടത്തുന്നു, அவர் என்னை നടത്തുகிறார், അവൻ എന്നെ കിടത്തുന്നു, அவர் என்னை அமர பண்ணுகிறார், എന്നെ തണുപ്പിക്കുന്നു. அவர் என்னை ஆசுவாசப்படுத்துகிறார். അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയോ? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? യഹോവ നിന്റെ ദൈവമാണെങ്കിൽ അവൻ നിന്നെ നടത്തും, നിന്നെ കിടത്തും, നിന്നെ തണുപ്പിക്കും. அவர் யெகோவா தேவன் உங்கள் தேவனானால் அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை அமர பண்ணுவார், அவர் உங்களை தேற்றுவார். ஹalleluya. ഇനി ഒരു കാര്യം ശ്രദ്ധിക്കണേ. நீங்க இப்ப ஒரு காரியத்தை கவனிங்க. വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, മരണ even though I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், അടുത്തിരിക്കുന്നവരെ பார்த்து சொல்லுங்க, നടந்தாലും. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நடந்தாலும். അവര് നടത്തുകയല്ല, அவர் நடக்கிறது இல்ல. ഇവിടെയാണ് ഒരു വ്യത്യാസം. இங்கதான் ஒரு வித்தியாசம். മരണത്തിൻ താഴ്വരയിൽ അവർ നടത്തുകയല്ല, மரண பள்ளத்தாக்குல ஆண்டவர் நம்மளை நடத்துறது இல்ல. അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയോ? அர்த்தம் என்ன தெரியுமா? എവിടെ നടത്തണമെന്നും എവിടെ കിടത്തണമെന്നും അവന് നന്നായിട്ട് അറിയാം. எங்கே உங்களை நடத்த வேண்டும் என்றும் எங்கே உங்களை அமர பண்ண வேண்டும் என்றும் அவருக்கு நன்றாக தெரியும். ആമേൻ. ஆமென். எனக்கு தெரியல, எனக்கு தெரியாம இருக்கலாம், എന്റെ ഇടയൻ അറിയാം, என் மேய்ப்பர் அறிவார், എന്റെ മേയ്പ്പൻ അറിയാം. என் மேய்ப்பர் அறிவார். വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுது, പച്ചയായ പുൽപ്പുറങ്ങളിൽ അവൻ എന്നെ കിടത്തുന്നു. பசுமையான புல்வெளிகளிலே என்னை அவர் அமர பண்ணுகிறார்.
தணிக்கிறார். എന്റെ പ്രാണനെ என் തണുപ്പിക്കുന്നു. ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். Hallelujah. Hallelujah. He leads me. அவர் என்னை நடத்தி செல்கிறார். അവൻ എന്നെ നടത്തുന്നു. എനിക്ക് ആ ഭാഗം ഇഷ്ടപ്പെടും. അവൻ നടത്തുന്നു, കിടത്തുന്നു, തണുപ്പിക്കുന്നു. எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். அவர் என்னை நடத்துகிறார், அமர்த்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். നാലാമത്തെ വാക്യം, 4வது வசனம். മരണത്തിന്റെ താഴ്വരയിൽ കൂടെ നീ നടന്നാലും. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும். പിശാച് പറയുക, பிசாசு சொல்லுவான், എടാ ദൈവം നടത്തി, உன்னை தெய்வம் நடத்தினார், നിന്നെ സ്വസ്ഥതയുള്ള വെള്ളത്തിന്റെ അടുത്തേക്ക് നടത്തി, உன்னை அமர்ந்த தண்ணீர் கண்டில ஆறுதல் மிக்க இடத்துல நடத்தினார், പച്ചയായ പുൽപ്പറങ്ങൾ അവൻ കിടത്തി, பச்சையான புல்வெளியில അമരப்படினார். അതൊക്കെ സത്യം. அதெல்லாம் சத்தியம்தான். പക്ഷെ ഇപ്പൊ എന്നാന്നറിയോ? ஆனா இப்ப என்ன நடக்கு தெரியுமா? മരണത്തിന്റെ താഴ്വരയാ. மரண பள்ளத்தாக்கு, മരണത്തിന്റെ താഴ്വര. மரண பள்ளத்தாக்கு. മരണത്തിന്റെ താഴ്വര കാണിക്കുമ്പോ மரண பள்ளத்தாக்கு காட்டப்படும் போது എല്ലാം തീർന്നു എന്ന് നീ നിലവിളിക്കുമെന്ന് പിശാച് കരുതുവാ. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்க கூக்குரல் இடுவீர்கள் என்று பிசாசுக்கு தெரியும். പിശാച് വിചാരിച്ചു, பிசாசு நினைச்சா, ഒരു മരണത്തിന്റെ താഴ്വര കാണിച്ചാൽ, ஒரு மரண பள்ளத்தாக்கை காட்டினால் ഇതോടെ എല്ലാം തീർന്നു. அதோட எல்லாம் முடிஞ்சது. പക്ഷെ ദൈവം പറയുക, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, പിശാച് മരണത്തിന്റെ നിഴൽ കാണിച്ചാൽ, பிசாசு மரண பள்ளத்தாக்கை உங்களுக்கு காட்டினார், എടാ, അതിന് മുമ്പിലുള്ള ആശീർവാദത്തെ 2 മടങ്ങ് നിന്നെ ഞാൻ അനുഗ്രഹിക്കും. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு மரண பள்ளத்தாக்க காட்டும் போது அதற்கு முன்பு சொன்னப்பட்ட ஆசீர்வாதங்களை விட 2 மடங்கு அதற்கு பிறகு நான் உன்னை விசுவாசிங்க. ആരുടെയൊക്കെ മേൽ 2 മടങ്ങ് ആശീർവാദം കടന്നു വരട്ടെ. 2 മടங்கு ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? ഒറ്റപ്പെടൽ അനുഭവിച്ചോ? தனிமைப்படுத்தப்பட்ட வேதனை அனுபவிச்சீங்களா? കണ്ണുനീരുണ്ടായോ? கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடந்தீங்களோ? ആരുമില്ലാത്ത അനുഭവം ഉണ്ടായോ? யாருக்கும் வேண்டாங்கிற புறக்கணிப்பு அனுபவித்தீர்களோ? ഇരട്ടിയായി മാനം വരാൻ പോവുകയാണ്. 2 மடங்கு கனம் வரப்போகிறது. പിശാച് നിനക്ക് എതിരെ അടച്ച വാതിലുകളെ സ്വർഗ്ഗം നിനക്കായി തുറക്കുകയാണ്. பிசாசு உங்களுக்கு எதிராக அடைத்த வாசல்களை பரலோகம் உங்களுக்காக திறக்க ഈ போகிறது. പകലത് വിശ്വസിക്കുന്നവർ കർത്താവിനെ സ്തോത്രം காலை ചെയ്യുന്നു. வேளையில அதை விசுவாசிக்கிறவன் நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. നന്നായി കരം ഉയർത്തി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുക. நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ബൈബിൾ says, வேதம் சொல்கிறது, അവൻ എന്നെ നടത്തുന്നു, அவர் என்னை நடத்துகிறார், അവൻ എന്നെ കിടത്തുന്നു, அவர் என்னை அமர்த்துகிறார், അവൻ എന്നെ തണുപ്പിക്കുന്നു. அவர் என்னை ஆசுவாசப்படுத்துகிறார். പിശാച് പറയുക, பிசாசு சொல்லுவான், എടാ, മരണത്തിന്റെ നിഴൽ കാണിക്കാൻ പോവാ. நான் உனக்கு மரண நிழலை காட்ட എന്നാൽ போறேன். തമ്പുരാൻ പറയും, ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், അവൻ മരണ നിഴൽ കാണിച്ചാൽ, அவர் மரண நிழலை உனக்கு காட்டினால் അത്യുന്നതന്റെ നിഴൽ നിന്റെ മേൽ വീഴും. உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் நிழலிடும். Come on, വിശ്വസിക്കുക. விசுவாசிங்க. പിശാച് മരണ നിഴൽ കാണിച്ചാൽ, பிசாசு மரண இருளை உங்களுக்கு காட்டினால் അത്യുന്നതന്റെ നിഴൽ നിന്റെ മേൽ വീഴും. உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல் ഇപ്പോൾ നിന്റെ മേൽ അത് വീഴട്ടെ. இப்பொழுது சில பேர் அது விழட்டும். നിന്റെ മേൽ വീഴട്ടെ. உங்கள் மேல் அந்த நிழல் നിന്റെ விழட்டும். കുടുംബത്തിന് മേൽ വീഴട്ടെ. உங்கள் வீட்டில் மேல் നിന്റെ விழட்டும். ജോലിയുടെ മേൽ വീഴട്ടെ. வேலையில அந்த நிழல் விழட்டும். Yes. ஆமென். അത്യുന്നതന്റെ നിഴൽ വീഴട്ടെ. உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல் வரட்டும். വരട്ടെ. ഉന്നതമാനവരുടെ നിഴൽ നിന്റെ മേൽ വരട്ടെ. உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல் வரட்டும். ഈ പകൽ പരിശുദ്ധാത്മാവ് അത് ചെയ്യുന്നു. இந்த காலை வேளையில பரிசுத்தாவியானவர் அதை செய்கிறார். അത്യുന്നതന്റെ നിഴൽ വീഴാൻ പോവുകയാണ്. உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல் நிழலிடுகிறது. മരണത്തിന്റെ നിഴൽ കാണിക്കുമെന്ന് പിശാച് പറഞ്ഞാൽ, மரண இருளை காட்டுவேன் என்று பிசாசு அச்சுறுத்தினால் തമ്പുരാൻ പറയും, ஆண்டவர் சொல்லுவார், എടാ, മരണത്തിന്റെ നിഴലല്ല, അത്യുന്നതന്റെ നിഴൽ നിന്റെ മേൽ വീഴും. மரண இருள் அல்ல, உன்னதமானவருடைய நிழல் உங்களை மூடி மறைக்கும். ഇന്ന് പകലിൽ ദൈവാത്മാവ് വീണ്ടും ആവർത്തിക്കുന്നു, ചില മരണത്തിന്റെ നിഴൽ ദേശത്തിൽ നിന്ന് മാറുകയാണ്. இந்த காலை வேளையில பரிசுத்தாவியானவர் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார், சில மரண இருள் தேசத்தை விட்டு விலகுகிறது. ഇന്നലെ രാത്രി ദൈവാത്മാവ് ഇടപെട്ടതാണ്. இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், മരണ നിഴലുകൾ മാറുകയാണ്. மரண நிழல்கள் இருள்கள் மாறுகிற இரவு. നിനക്ക് വിരോധമായിട്ടുള്ള മരണത്തിന്റെ പദ്ധതികളെ പരിശുദ്ധാത്മാവ് പൊളിച്ചു കളയുകയാണ്. உங்களுக்கு விரோதமான மரண இருளின் திட்டங்களை ஆவியானவர் தகர்த்தெறிகிறார். കൈ തട്ടുന്നുവെങ്കിൽ നല്ല തട്ട് ഇങ്ങനെ വെച്ചുകൊണ്ടിരിക്കരുത്. നല്ല കട്ട് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க. ഈ രാത്രി ഇന്ന് പകൽ ദൈവാത്മാവ് അത് ചെയ്യുകയാണ്. இந்த காலை வேளையில பரிசுத்தாவியானவர் Come on, somebody clap your hands and glorify. கைகளை தட்டி ചില മരണത്തിന്റെ താഴ്വരകൾ പൊട്ടുകയാ. சில மரண கட்டுகள் அழுகிறது. മരണത്തിന്റെ താഴ്വരകൾ പൊളിയുന്നു. மரண சங்கிலிகள் அழுகிறது. പൊളിയുന്നു. அழுகிறது. നിനക്ക് വിരോധമായിട്ടുള്ള ശത്രുവിന്റെ പദ്ധതികളെ പരിശുദ്ധാത്മാവ് പൊളിച്ചു കളയുകയാണ്. உங்களுக்கு விரோதமான சத்துருவின் திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைத்து நிர்மூலமாக்குகிறார்.
சோதரம் செய்ய சோதரம் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பகல் தெய்வாத்மாவது செய்யட்டு. இந்த காலை வேளையில பரிசுத்தாவியானவர் இதை செய்வாராக. பகல் சில വ്യക്തിയുടെ மேல் தெய்வ சக்தி இறங்கி வருന്നു. சில பேர் மேல தேவ வல்லமை இறங்கி வருகிறது. കർത്താവ് എന്നെ പ്രഭാവതി എന്നൊരു പേരുമായി കണക്ട് ചെയ്ത് കർത്താവ് എന്നെ കാണുകയാണ്. கர்த்தர் எனக்கு பிரபாவதி என்கிற ஒரு பெயரை சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார். പ്രഭാവതി എന്ന പേരുമായി ബന്ധപ്പെട്ട് ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടെങ്കിൽ നിങ്ങളൊന്ന് എഴുതിട്ടിരുന്നോ? ദൈവത്തിന്റെ ശക്തി നിങ്ങളുടെ കുടുംബത്തിന് മേൽ വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. பிரபாவதி என்கிற பெயரோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பீர்களானால் எழுந்து நில்லுங்க, உங்க குடும்பத்தின் மேல தேவ வல்லமை இறங்குகிறது. ഒരു വേലുവിനെ ദൈവം തൊടുകയാണ്. ஒரு வேலுவை கர்த்தர் தொடுகிறார். ഒരു ദേവരാജനെ ദൈവം ஒரு തൊടുകയാണ്. தேவராஜ கர்த்தர் தொடுகிறார். ദൈവത്തിന്റെ ശക്തി ഇറങ്ങി വരികയാണ്. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. വായകൾ തുറന്ന് வாய் திறந்து சத்தமா சரண்யா சரண்யாவை கர்த்தர் தொடுகிறார். അസാധാരണമായി ദൈവശക്തി ഇറങ്ങുകയാണ്. அசாதாரணமான தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. മരണത്തിന്റെ നിഴലുകൾ പൊളിയുകയാണ്. மரண இருள்கள் விலகுகிறது. വായകൾ തുറന്ന് ദൈവത്തെ வாய் திறந்து ശബ്ദമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കുക. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ദൈവത്താൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാണ്. நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ദൈവത്തിന്റെ കരം വെളിപ്പെടുകയാണ്. தேவ கரம் உனக்காக வெளிப்படுகிறது. എല്ലാവരും ദൈവത്തെ സ്തുതിച്ച് எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇറങ്ങട്ടെ. தேவனுடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ദൈവത്തിന്റെ കരം വെളിപ്പെടുകയാണ്. தேவனுடைய கரம் வெளிப்படுகிறது. ഓ അസാധാരണമായ ദൈവശക്തി, அசாதாரணமான தேவனுடைய வல்லமை, അസാധാരണമായ ദൈവത്തിന്റെ ശക്തി அசாதாரணமான தேவ வல்லமை வெளிப்படுகிறது. പകലിൽ ഇറങ്ങി വരികയാണ്. காலை வேளையிலே வெளிப்படுகிறது. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ച് எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. പരിശുദ്ധാത്മാവ് വെളിപ്പെടുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். അസാധാരണമായ ദൈവശക്തി அசாதாரணமான தேவ வல்லமை ചില കുടുംബങ്ങളിൽ ഇറങ്ങി വരികയാണ്. சில குடும்பங்களின் மேல இறங்கி வருகிறது. ആത്മാവിന്റെ ശക്തി ഇന്ന് പകലിൽ ഇറങ്ങുന്നു. ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையில இறங்குகிறது. ഈ ദൂത് ചില വ്യക്തികളുടെ ലൈഫിനെ തിരികെയാണ്. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சில நபர்களுடைய வாழ்வை அடியோடு புரட்டுகிறது. പിശാച് മരണം കാണിച്ചാൽ, ஒருவேளை பிசாசு உங்க வாழ்க்கையில மரணத்தை காட்டி இருந்தால், ദൈവം നിന്റെ മേൽ മഹത്വത്തിന്റെ നിഴലിനെ കാണിക്കും. கர்த்தர் தமது மகிமையின் நிழலை உங்கள் மேல் മഹത്വത്തിന്റെ നിഴൽ, மகிமையின் நிழல். യെസ് യെസ് യെസ്, ஆமென் ஆமென் ஆமென். വായകൾ തുറന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ശബ്ദമുയർത്തി ദൈവത്തെ நல்ல സ്തുതിക്കുക. சத்தத்தை உயர்த்தி പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി ഇറങ്ങുന്നു. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. എല്ലാവരും സ്തോത്രം ചെയ്ത് எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ഇന്ന് മുതൽ ചില മരണത്തിന്റെ താഴ്വരകൾ പൊട്ടി മാറുകയാണ്. இன்று முதல் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் നീ தவிடுபடியாகிறது. അറിയാതെ ചില കുഴിക്കിരിലേക്ക് നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞ മണ്ഡലങ്ങളെ പരിശുദ്ധന്മാർ പൊളിച്ചു കളയുകയാണ്. உங்களையும் அறியாமல் சில பள்ளத்தாக்குகளுக்குள்ளே உங்களை மூடிவிட நினைத்த திட்டங்களை ஆவியானவர் தகர்த்தெறிகிறார். ഈ പകലിൽ ആത്മാവ് അത് ചെയ്യുന്നു. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் அதை செய்கிறார். എന്നോട് വളരെ വ്യക്തമായിട്ട് ദൈവാത്മാവ് പറയുന്നു. என்னோடு மிகவும் திட்டமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். You can be seated. ഈ സീസണിൽ ദൈവാത്മാവ് നിങ്ങളെ കൊണ്ട് ചെയ്യുന്നത് ഭയങ്കരമായ കാര്യങ്ങളായിരിക്കും. ஆவியானவர் சொல்கிறார், இந்த காலகட்டத்தில் உங்களை கொண்டு ஆவியானவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ഇരുന്നാട്ടെ, உட்காருங்க சிஸ்டர் உட்காருங்க. ഞാൻ പറഞ്ഞ ഈ പേരുള്ള വ്യക്തികൾ ഇതിനകത്തുണ്ടോ? நான் இப்ப சொன்ன பேருடையவர்கள் இருக்கிறீங்களா? ദേവരാജ് എന്ന വ്യക്തിയുമായി കണക്ട് ചെയ്ത ആരെങ്കിലും? தேவராஜ் என்கிற பெயரோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? പ്രഭാവതി എന്ന പേരുമായി ബന്ധപ്പെട്ട ആരെങ്കിലും? பிரபாவதி என்கிற பெயரோடு சம்பந்தப்பட்டவர்கள் നിങ്ങളുടെ ഉണ്ട്. பிரபாவதி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്ത് ஆண்டவரை நன்றி செலுத்தி துதிங்க. ആമേൻ ஆமென். എന്നോട് കർത്താവ് വ്യക്തമായി പറയുന്നു. என்னோட ஆவியானவர் திட்டமா சொல்கிறார். മെയ് മാസം 13 എന്നൊരു ഡേറ്റുമായി ബന്ധപ്പെട്ട ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടോ? மே மாதம் 13 என்கிற தேதியோடு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? മെയ് മാസം 13 എന്ന மே 13ஆம் தேதி.
ഇതിനകത്ത് നിങ്ങളുടെ ബർത്ത്ഡേയോ നിങ്ങളുടെ വെഡിങ് ആനിവേഴ്സറി അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും ഇമ്പോർട്ടന്റ് മെയ് മാസം 13 എന്നൊരു ഡേറ്റ് ഞാൻ കാണുന്നുണ്ട്. நான் மே 13 என்கிற ஒரு தேதியை பார்க்கிறேன். உங்களுடைய பிறந்த நாளோ திருமண நாளோ அப்படி சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? നിങ്ങൾ മെയ് മാസം 13 എന്നൊരു ഡേറ്റ്, மே 13 என்கிற தேதி, പരിശുദ്ധാത്മാവിനെ ആ ഡേറ്റ് എന്നെ കാണിക്കും. பரிசுத்தாவின் அந்த தேதி எனக்கு ആ காட்டுறார். ഡേറ്റുമായി ബന്ധപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എഴുന്നേറ്റ്. அந்த தேதியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பீங்கன்னா எழுந்து நில்லுங்க. എന്നോട് കർത്താവ് വ്യക്തമായി പറയുന്നു, ആ ഡേറ്റുമായി ബന്ധപ്പെട്ട ചില അത്ഭുതങ്ങൾ ആരുടെയൊക്കെ ജീവിതത്തിൽ ദൈവം ചെയ്യുകയാണ്. அந்த தேதியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். കരങ്ങളെ തട്ടി കർത്താവിനെ நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് പകൽ ഇവിടെ ഉണ്ട്. ஆண்டவராகிய இயேசு நம் நடுவே இருக்கிறார். God is going to do something great. ஆண்டவர் சில அற்புதமான காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். അടുത്തിരിക്കുന്ന ഒരാളെ കരം കൊടുത്തു പറ, பக்கத்துல இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, എടാ പിശാച് മരണത്തിന്റെ നിഴൽ കാണിച്ചാൽ, பிசாசு மரண இருளை உங்களுக்கு காட்டி എൻ ദേവൻ ആമേൻ തന്റെ മഹത്വത്തിന്റെ നിഴൽ കാണിക്കും എന്റെ മേൽ. என் தேவன் உங்கள் மேலே தன்னுடைய மகிமையின் நிழலை வெளிப்பட செய்வார். ആമേൻ ஆமென். മരണ നിഴൽ പിശാച് കാണിച്ചാൽ, மரண இருளை பிசாசு காட்டினால், സങ്കീർത്തനം 91 അത്യുന്നതന്റെ നിഴൽ എന്റെ മേൽ വീഴും. சங்கீதம் 91:1 சொல்லப்பட்ட உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல் நிழலிடும். നാലാമത്തെ വാക്യത്തിൽ, 4வது வசனத்திலே, even though I walk through the valley of shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் നടക്കുമെന്നല്ല, நடக்கும்ல, നടത്തുമെന്നുമല്ല, நடக்கும் என்றுமல்ல, നടക്കുമെന്നുമല്ല, நடக்கும்ல, നടത്തുമെന്നുമല്ല, நடத்தும் என்றுமல்ல, അല്ല அல்ல, നീ നടന്നാലും, நீ நடந்தால், அவர் நடக்கும்னு சொல்லல, அவர் நடத்துவார்னு சொல்லல, நீங்க எங்கேயாவது போய் அப்படி மாட்டிக்கொண்டால், எப்பயாவது நீங்கள் அப்படி நடக்க நேரிட்டால், எப்படியாவது தெரியாம வீணாலும், தெரியாம விழுந்தால், നിന്നെ തകർക്കുമെന്ന് പിശാച് പറഞ്ഞാലും, நீங்க உடைப்பு போயிருவீங்க பிசாசு சொன்னால், അടുത്ത അനുഗ്രഹം പറയുക, அடுத்த ஆசீர்வாதம் சொல்லுது, ഞാൻ ഒരു അനർത്ഥവും ഭയപ്പെടത്തില്ല, ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்படேன். കാരണം എന്നാന്നറിയോ? காரணம் என்ன தெரியுமா? നിന്റെ വടി, உன்னுடைய கோல், നിന്റെ കോലും, உம்முடைய தடியும் உமது கோலும் എന്നെ ആശ്വസിപ്പിക്കുന്നു, என்னை தேற்றும். അതിനെ പറയുന്നു, എന്റെ ശത്രുക്കൾ കാണെ, என்னுடைய சத்துருக்கள் காண, എന്റെ തലയെ, என் தலையை എണ്ണ കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യും, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், എന്റെ പാനപാത്രം என்னுடைய பாத்திரம் നിറഞ്ഞു കവിയും, நிறைந்து வழியும், நன்மையும் കരുണയും கிருபையும் എന്റെ ആയുഷ്കാലമൊക്കെ என்னுடைய ஜீவனாலெல்லாம் എന്നെ പിന്തുടരും. என்னை பின்தொடரும். ഒന്ന് ശ്രദ്ധിക്ക, கவனிங்க, എടാ 4 വാക്യത്തിന് മുമ്പ് 4 വസനத்துக்கு മുன்னாடி വെറും 6 ആശീർവാദം தான், வெறும் 6 ஆசீர்வாதம் தான். എന്നാൽ പിശാച് മരണം കാണിച്ചപ്പോ, ஆனால் பிசாசு மரண இருளை கொண்டு வந்தப்ப, do you know what God says? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 13 ஆசீர்வாதத்தை ഞാൻ തരും. அதுக்கு அப்புறம் தான் 13 ஆசீர்வாதம். Come on, come on. നീ ഒറ്റപ്പെടൽ അനുഭവിച്ചോ? நீ தனிமைப்படுத்தப்பட்டாயோ? മരണത്തിന്റെ നിഴൽ നീ കണ്ടോ? மரண நிழலை பார்த்தாயோ? ഇന്ന് പകൽ ആത്മാവ് പറയുകയാ, இந்த காலையில ஆவியானவர் சொல்லுகிறார், get ready, ஆயத்தமாக, ആയത്തമാക, ஆயத்தமாக. എதுക്കാக? எதுக்காக? இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு, போன நன்மையை பெறுவதற்கு. തലയ്ക്ക് മീതെ കൈകൾ തട്ടി ആടുക, தலைக்கு மேல கையை தட்டி, ஆமென். പിശാച് വിചാരിച്ചു, பிசாசு நினைச்சான், എടാ മരണത്തിന്റെ നിഴൽ കാണിച്ചാൽ ഇവൻ ദൈവത്തെ വിട്ട് ഓടും, மரண இருளை நான் காட்டுனா இவன் ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுவான், പിന്നെ ചർച്ചിൽ വരവേ മാട്ടാ, இதுக்கு அப்புறம் இனி அவன் சர்ச்சுக்கே வரமாட்டான். എന്നാൽ ஆனா
You know what Jesus says? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிசாசு காணிக்கட்டடா. பிசாசு காட்டினா காட்டட்டும்டா. അവന് മരണ നിഴലിലെ കാണിക്കാൻ പറ്റൂ. அவனால மரண இருளை தான் காட்ட முடியும். ഞാൻ അത്യുന്നതന്റെ നിഴൽ കാണിക്കും. நான் மகிமையின் நிழலை, உன்னதமானவரின் நிழலை. Promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். Promise of God. தீர்க்க தரிசனம். അത്യുന്നതന്റെ നിഴൽ നിന്റെ മേൽ വീഴട്ടെ. உன்னதமானவருடைய நிழல் உன் மேல் வரட்டும். ഇനി നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കുക. ഇനി നിങ്ങൾ കവനിക്കുക. മരണത്തിന്റെ നിഴൽ, മരണ ഇരുൾ கொஞ்ச காலம் தான், கொஞ்ச நேரம் தான். வசனம் என்ன പറയുന്നത് தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ நடந்தாலும், நீ நடந்தாலும், கிடந்தாலும் அல்ல, கிடந்தாலும் அல்ல, இருந்தாலும் அல்ல, உட்கார்ந்தாலும் அல்ல, அவனை தணிப்பிச்சாலும் அல்ல, அங்கே நீ ஆசுவாசப்படுத்தப்பட்டாலும் அல்ல, நடந்தாலும். நீ நடந்தாலும். അതിന്റെ അർത്ഥം എന്നാ? அதுக்கு அர்த்தம் என்ன? എടാ, ആ നിഴലിൽ നീ കിടക്കത്തില്ല, നീ നടന്നു പോകുന്നേ ഉള്ളൂ. அந்த இருள நீ விழுந்து கிடக்க மாட்டாய், நடந்து கடந்து போய் விடுவாய். എന്നാൽ നന്മയും കൃപയും, ஆனால் நன்மையும் கிருபையும் നടന്നു പോകുകയല്ല, நடந்து போகும் சொல்லல, ആയുഷ്കാലം മുഴുവനും. ஆயுசு நாட்கள் முழுவதும். Somebody shout a big hallelujah. Hallelujah. ആയുഷ്കാലം മുഴുവനും, ஆயுசு நாட்கள் முழுவதும் നിന്നെയും നിന്റെ തലമുറയും പിന്തുടരും. உன்னையும் உன் குடும்பத்தையும் பின்தொடரும். ശബ്ദത്തെ ഉയർത്തി நல்ல சத்தமா ഏതോ പിശാച് പറഞ്ഞു. பிசாசு சொன்னா என்னவோ, അപ്പാടെ അപ്പയ്ക്ക് ചക്രവാതി ഇരുന്ന്, அப்பாவுடைய அப்பாவுக்கு சக்கரை வியாதி இருந்தது. അപ്പോ ഉനക്കും ചക്രവാതി, அப்ப உனக்கும் சக்கரை வியாதி வரும், ഉണ്ട മക്കൾക്ക് உன்னுடைய ചക്രവാതി. பிள்ளைகளுக்கும் வரும். പക്ഷെ കർത്താവ് പറയും, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, അല്ല, இல்ல, ചക്രവ്യാധി അല്ല വരാൻ പോകുന്നത്. வரப்போறது சக்கரை வியாதி இல்ல, നന്മയും കൃപയും ആയുഷ്കാലം മുഖയും. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம். ഇന്ന് പകലിൽ സകല ശാപങ്ങളും പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയാൽ ഉടഞ്ഞു പോട്ടെ. இந்த காலை வேளையில எல்லா தலைமுறை சாபங்களும் பரிசுத்தாவின் வல்லமையால் உடைத்து നിനക്ക് நிர்மூலமாகட்டும். വിരോധമായിട്ടുള്ള പിശാചിന്റെ തന്ത്രങ്ങൾ പോട്ടട്ടെ. உனக்கு விரோதமான பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். அப்பாவுக்கு அந்த வியாதி இருந்தார், அப்பாவுக்கு அந்த வியாதி இருந்தால் எனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் அடுத்த என் பிள்ளைகளுக்கு இருக்கும். நோ, இல்லை, அது தொடரில்ல, அது தொடருவது இல்லை. சொல்லுங்க ஆமென். ഇതിനകത്ത് ജനറേഷണലി കേഴ്സ്ഡ് ആയവർ, ജനറേഷണലി സിക്നസ് ടോർമെന്റ് ചെയ്യുന്നവർ ഈ പകലിൽ ഈ ദൂതിന് ആമേൻ പറഞ്ഞോണം. இந்த கூட்டத்துக்குள்ள தலைமுறை சாபத்துல நான் சிக்கி இருக்கிறேன், தலைமுறை வழியா வியாதிகள் என்னையும் தொடருதுன்னு சொல்றவங்க இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஆமென் சொல்லி சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ഇന്ന് പകലിൽ, இந்த காலை வேளையில, ഈ 31 തീയതി മെയ് മാസം, இந்த மே 31 രാവിലെ 10 മണിക്ക് காலை 10 மணிக்கு പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் சொல்றார், നിന്നെ തുടരുന്നത് പാരമ്പര്യ രോഗമല്ല, உன்னை பின்தொடர்வது பரம்பரை வியாதி அல்ல, നന്മയും കരുണയും ആയുഷ്കാലം ഒക്കെയും നിന്നെ പിന്തുടരും. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். നല്ല ആമേൻ പറ, നല്ല ആമേൻ പറ, நல்ல ஆமென் ஆமென் ஆமென். நல்ல சத்தம் ஆமென். കബ ഹത റബ ഹത റബ லெபகடதியன் ശരബലബദഗദര சமார ஹௌதா അടജലഗ ദുരബല யதகலாபனன் അടഗ ദുരബലഗദ கிட்டோன வைடகுலார അർദ്ധനബടഗ ദുരബല. கேலி ஹங்கல் தராஸ். നിന്നെ പിന്തുടരും, തുടരും, തുടരും, உங்களை തുടരും, തുടരും, பின்தொடரும் நன்மையும் கிருபையும் தொடரும், തുടരും. தொடரும். ബ്ലോക്കായത് തുടരും, ബ്ലോക്കായി പോയി എന്ന് പറയുന്നത് തുടരും. നന്മ அடைபட்டு போறது என்று சொல்லப்பட்ட நன்மைகள் தொடரும். ഒരു വർഷം നല്ല അനിച്ചു ബ്രദർ, ஒரு வருஷம் நல்லா இருந்தது பிரதர், ഒരു 2 മാസം നല്ല, ஒரு 2 மாசம் நல்லா இருந்தது பிரதர். നോ, നോ, இல்ல இல்ல இல்ல, 2 മാസത്തേക്കല്ല ആശീർവാദം, 2 മാசத்துக்கு தற்காலிக ஆசீர்வாதம் அல்ல. 3 മാസം പെട്ടകം അകത്തിരുന്നപ്പോൾ തലമുറയെ അനുഗ്രഹിക്കാൻ ദൈവത്തിന് പറ്റുമെങ്കിൽ 3 மாதம் உடன்படிக்கப்பட்ட அந்த வீட்டில் இருந்தபோது அவன் சந்ததிகளை ஆசீர்வதிக்க தேவனால் നിന്റെ ഉള്ളിൽ വസിക്കുന്ന ദൈവത്തിന്റെ മഹത്വം, உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிற தேவனுடைய மகிமை ജീവനുള്ള കാലത്തൊക്കെയും ஆயுசு நாட்கள் முழுவதும் നിന്റെ മേൽ അത് തുടരട്ടെ. உங்களை அது தொடருவதாக. സേ ഹല്ലേലൂയ, சத்தமா ஹல்லேலூயா, സത്തമാ ചൊല്ലുകളെ ആമേൻ, சத்தமா சொல்லுங்க ஆமென் ആമേൻ, ஆமென் ആമേൻ. ஆமென். God is good. கர்த்தர் நல்லவர். സോ അബീനാദാവിന്റെ ഭവനത്തിൽ
ദൈവത്തിന്റെ പെട്ടകം 20 കൊല്ലം ഉണ്ടായിരുന്നു. அபினதாவின் வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி 20 ஆண்டுகள் இருந்தது. வீட்டில்தான் இருந்தது. வீட்டில தான் இருந்தது. குடும்பத்தோடு இருக்கல. குடும்பத்தோடு ஒன்னாக ரெண்டரை கலந்து இருக்கல. அதுதான் வித்தியாசம். காஞ்சிபுரமே தெய்வத்தோடு சேர்ந்திருக்கா, ஆண்டவரோடு இணைந்து இசைந்து இரண்டரை கலந்துரு. ஏதாவது கிடைச்சாதான் ஆண்டவர், ஏதாவது ஆசீர்வாதம் வந்தா தான் ஆண்டவர். அப்படி இல்ல, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்குள்ள வரல. ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவர்ட்ட வரல. அவரே என்னுடைய ஆசீர்வாதம், அவரே என் ஆசீர்வாதம். ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக ஆண்டவருக்குள்ள வரல. ஒரு வீடு கிடைக்கும்னு நான் ஆண்டவர்ட்ட வரல. திருமணம் நடக்கிறதுக்காக வரல. கல்யாணம் நடக்கணுமே ஆண்டவர்ட்ட வரல. இயேசுவே எனக்கு ஆசீர்வாதம், இயேசுவே என் ஆசீர்வாதம். ഞാൻ അങ്ങനെ ഉള്ളവരോട് താ സംസാരിക്കുന്നത്. நான் அப்படிப்பட்டவங்க தான் பேசிட்டு இருக்கிறேன். യേശു മതി, இயேசு எனக்கு போதும். അങ്ങനെ പറയുന്നവരൊന്ന് കൈ ഉയർത്തേ. அப்படி சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். അവർ വെയിലാണാലും அவங்க வெயிலானாலும் மழையானாலும் பிரச்சனை உண்டேலும் பிரச்சனை வந்தாலும் இல்லேனாலும் அவருக்கு விஷயம் இல்ல. அவங்களுக்கு எதுவுமே ஒரு விஷயம் இல்ல. அவருக்கு இயேசுவானல்ல. அவங்களுக்கு இயேசு மாத்திரம் போதும். യേശു മാത്രം പോതും എന്ന് പറയുന്നവരോട്, இயேசு மாத்திரம் எனக்கு போதும் சொல்றவங்களுக்கு கர்த்தர் പറയുവാ, ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும் போதும் நினைக்கு, நான் மட்டும் போதும் உனக்கு. ஹல்லேலூயா, போதும். அவரே சொல்லுவார், ஆண்டவரே சொல்லுவார், நான் மட்டும் உனக்கு போதும், நான் மட்டும் உனக்கு போதும். பிசாசு வந்துட்டு, பிசாசு வந்து சொல்லுவான், யோபினோடு வரைவா, யோபிட்ட சொல்றான், யோபு, I have taken everything from you. உன்னிடத்தில் நான் எல்லாவற்றையும் பறித்து கொண்டேன். ஒன்னாமത്തെ காற்று, முதலாவது டார்கெட், செகண்ட் காற்று, முதலாவது காற்று, இரண்டாவது காற்று, மூணாவது காற்று. ஓரோ காற்றில் தனிக்குள்ளதெல்லாம் கொண்டு போய், ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொன்னா வாரி கொண்டு போனது. மக்களை கொண்டு போய், பிள்ளைகளை கொண்டு போயிட்டு, நிலங்களை கொண்டு போய், மிருக ஜீவன்களை கொண்டு போயிட்டு, even the land நிலங்களை கொண்டு போயிட்டு, even the animals, everything what he had, everything is taken. மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. அவனுக்கு இருந்த எல்லாம் போச்சு. பிசாசு പറഞ്ഞു, பிசாசு சொன்னா, ஆகப்பாட ஓடு கஷ்டம் மாத்திரம் சொரிஞ்சோண்டு இருக்கவா, இப்போ சொரியறதுக்கு ஓடு மாத்திரம் தான் இருக்குது. அதோட சொன்னோண்டு இருந்தா அதை வச்சு சொரிச்சிட்டு இருக்கான். பிசாசு வரையோ, பிசாசு சொல்றான், I have taken everything from you. உன்னிடத்தில் நான் எல்லாவற்றையும் பறித்து கொண்டேன். சொரிஞ்சோண்டு இருந்தவன் பரையவா, இப்போ என்ன சொரிஞ்சிட்டு இருக்கான் யோபு. அவர் சொல்றாரு சொரிஞ்சுக்கிட்டே, என்ன நீ எந்தில் இருந்து எல்லாம் எடுத்தோ, என்னட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டியா? எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் எடுக்க முடியாது. You know, உங்களுக்கு தெரியுமா, who is my everything? எனக்கு எல்லாமானவர் யார் தெரியுமா? My everything is my redeemer. என் மீட்பர் எனக்கு எல்லாமானவர். அதனால தான் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். What does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? சகலத்தை மீட்டு கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் மீட்டு திருப்பி கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார். இந்த பகல் இயேசுவின் நாமத்தில் சம்பவிக்கட்ടെ. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் அப்படி எல்லாம் மீட்கப்படுவதாக. எல்லாம் தீர்ന്നു എന്ന് നിന്നെ നോക്കി പിശാച് പറഞ്ഞ കള്ളത്തരങ്ങൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ പൊളിഞ്ഞു പോട്ടെ. எல்லாம் முடிந்தது அவ்வளவுதான் என்று பிசாசு சொன்ன பொய்கள் இந்த காலை வேளையிலே உடைத்து நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு எல்லாம். இந்த ராவில எத்தனை பேர் பாருங்க, இயேசுதான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அப்படி செய்ய முடியும்? இயேசுதான் எனக்கு எல்லாம். வர நல்ல கைகளை உயர்த்தி, எனக்கு எல்லாமே நீதாப்பா, எல்லாம் நீங்கதான்ப்பா, நீங்கதான், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. ஜீசஸ் நல்ல வாய் தருது. ஒரு 20 செகண்ட் ഞാൻ സമയം തരുവാ. நான் 20 வினாடி உங்களுக்கு நேரம் தரேன். ஹிருதயத்தில் இருந்து வர, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீங்க தான் அப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான், எல்லாமே நீங்க, எல்லாம் நீங்க தான். என் மக்களைக்கால், என்னுடைய பிள்ளைகளை விட, என் குடும்பத்தை விட, எனக்கு தந்த அனுகிரகத்தைக்கால், எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களை விட எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான். மனதார சொல்லுங்க, இருதயம் நொறுங்கி சொல்லுங்க. லிபானா ஹதுலிபி அந்தனமானாசியேகேவா, மினிஸ்ட்ரியேக்கால், என்னுடைய ஊழியத்தை விட, என்னுடைய உயர்ச்சியேக்கால், என்னுடைய எல்லா உயர்வு மேன்மைகளை விட, காசினேக்கால், எல்லா காசினே, எல்லா பணத்தை விட
எல்லாமே எல்லாம் நீங்கதான் இயேசுவே. நீங்கதான் எனக்கு எல்லாம் நீங்கதான். ஜீசஸ். எல்லா கண்ணுகள் ஒரு செகண்ட் நடச்சு, ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி சப்தம் உயர்த்தி வந்து ஸ்தோத்திரம் செய்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரசங்கம் முடியல, இன்னும் பிரசங்கம் முடியல. ഇതിനകത്ത് ദൈവാത്മാവ് എന്തൊക്കെ ചെയ്യുക, இதற்கிடையிலே ஆவியானவர் ஏதோ செய்ய விரும்புகிறார். നമ്മെ ഒന്ന് കർത്താവിൽ സ്ഥിരമാക്കുകയാണ്. ஒரு சில காரியங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ദൈവാത്മാവ് നമ്മെ എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്യുകയാണ്. ஆண்டவர் நம்மை ஸ்தாபித்து நிலைநிறுத்துகிறார். எல்லாமே நீங்கதான் இயேசுவே, எனக்கு எல்லாம் நீங்கதான். எல்லாமே நீங்கதான். எல்லாமே நீங்க, எல்லாம் எனக்கு நீங்கதான். Come on, வாய் திறந்து ஒரு அர்ப்பணத்தோட சொல்லுங்க. எവിടെയെങ്കിലും if you have flipped away from God, if you have flipped, எங்கேயாவது தேவனை விட்டு விலகி தூரம் போயிருந்தால், നമ്മുടെ வாக்கில், உங்களுடைய வார்த்தையில, നമ്മുടെ காண்கே, உங்களுடைய கண்ணுக்கு பார்வையில, നമ്മുടെ பேச்சில், உங்களுடைய பேச்சில தெய்வத்தை விட்டு தூரமா போயிருந்தால், நீங்கள் எங்காவது ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தால், come back to him and say எல்லாமே நீங்கதான். திரும்ப அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு எல்லாம் நீங்கதான். ஓபேதேதோமின் பவனத்திலும் கூட பெட்டகம் இருந்தார். ஓபேதேதோமுடைய வீட்டிலும் அவர்களோடும் குடும்பத்தோடும் உடன்படிக்கை பெற்றிருந்தது. குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தது. என்னோடு இருக்க வேண்டும். என்னோடு நீங்க இருக்கணும். என் வீட்டில் அல்ல, என் வீட்டில் அல்ல, இந்த சபையில் மாத்திரம் அல்ல, என் சபையில மட்டும் அல்ல, என்னோட ஒப்ப இருக்கணும். என்னோடு தனிப்பட்ட விதத்தில் என்னோடு நீங்க இரண்டரை கலந்து இருக்கணும். Can you just give me the keys please? கண்ணுகளை அடைச்சு எல்லா கண்ணை மூடுங்க. ஓ நீரன் சொந்தம் அல்லவா, நீரன் ஜீவனிலும் பெரிதா. ஓ நீரன் சொந்தம் அல்லவா, நீரன் ஜீவனிலும் பெரிதா. ஓ இயேசுவே, 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 உம்மை பிரியவே முடியாதையா, உம்மை மறக்கவும் முடியாதையா, உம்மை பிரியவே முடியாதையா, உம்மை மறக்கவும் முடியாதையா. ഓതാതന്റെ മാർവല്ലേ ചൂടനിക്ക്, താതന്റെ കൈയല്ലേ തണലെനിക്ക്. That song says, Lord, your chest is very much important for me. That brings me heat, gives me heat. அந்த பாடல் சொல்கிறது, ஆண்டவரே, உம்முடைய மார்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அங்கேதான் நான் உன்னுடைய அன்பின் கதகதப்பை உணர்கிறேன். 12 ശിഷ്യന്മാർ യേശുവിന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. 12 ശിഷ്യர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். எங்கெல்லாம் 12 ശിഷ്യന്മാർ വരുവോ, எங்கெல்லாம் 12 ശിഷ്യர்கள் வருகிறார்களோ, எல்லாரும் உட்காரும் ஒரு சீட் மாத்திரம் வேக்கண்டா இருக்கும். எல்லாரும் தங்கள் இருக்கைகளை அமர்ந்திருக்க ஒரு ஆசனம் மட்டும் காலியாய் இருக்கும். ആ ചെയർ ജോണിന്റെ ചെയറാണ്. அந்த நாற்காலி யோவானுடைய நாற்காலி. அவனு சேர் வேண்டாம், அவனுக்கு நாற்காலி வேண்டாம், அவனு செஸ்ட் மதி, அவனுக்கு மார்பு போதும், அவனு மார்பு மதி, அவனுக்கு ஆண்டவருடைய மார்பு போதும். கசார வேண்டப்பா, ஆண்டவரே, வேற ஒன்றும் வேண்டாம், நாற்காலி வேண்டாம், எனக்கு நாற்காலி வேண்டாம், അങ്ങയുടെ മാർബ് മതി, எனக்கு நாற்காலி வேண்டாம், நாதனுடைய மார்பு போதும். ഓ നാഥന്റെ മാർബല്ലേ ചൂടനിക്ക്, താതന്റെ കൈയല്ലേ തണലെനിക്ക്. കൊതിയേറുന്നേ അരുകിൽ വരാ, തിരുപാദത്തിൽ കിടന്നിടുവാൻ. ഓ കൊതിയേറുന്നേ
சொந்தம் அல்லவா, நிரஞ்சீவனிலும் பெரிதா, உம்மை பிரியவே முடியாதையா, உம்மை மறக்கவும் முடியாதையா. ஓ இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. ஓ நீரன் சொந்தம் அல்லவா, நீரன் ஜீவனிலும் பெரிதா. பிரியமானவரே, can open your eyes. கண்களை திறந்து பாருங்கள். യേശുവിന്റെ മാർവാണ് നമുക്ക് ആവശ്യം. நமக்கு தேவை ஆண்டவருடைய மார்பு. We don't need the byproducts of the cross. We want cross. We want Jesus. நமக்கு இயேசுதான் தேவை. சிலுவையின் மூலமாய் வருகிற அதனுடைய துணை ஆசீர்வாதங்கள் அல்ல, நாயகர் இயேசுவே தேவை. சிலுவை முகாந்திரம் ரோகம் மாறி, சாபம் மாறி, கண்ணீர் மாறி, சமாதானம் வெளிப்பட்டு, நோ, அதோட எனக்கு சிலுவை தான், இயேசு தான், இயேசு மட்டும் போதும். சிலுவையின் மூலமாக நமக்கு வியாதி மாறியது, சாபம் மாறியது, எல்லா தீமைகள் மாறியது, தோல்வி மாறியது. ஆனால் அவைகள் அல்ல, எனக்கு சிலுவைதான், சிலுவை நாயகராகிய இயேசுதான் தேவை. Yes, yes, ஆமென். ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என் இயேசுவே, இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். ஆமென். இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. പ്രിയമുള്ളവരെ, വചനം പറയുന്നു, വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, ഓബേദേദോം എന്ന് പറയുന്നത്, ஓபேதேதோம் என்று சொல்லப்படுவது, അവൻ പറയും എനിക്ക് തകുതിയില്ലാത്തവനാ. அவன் சொல்லுவான், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ഞാൻ ആരെന്നറിയോ? நான் யார் தெரியுமா? ഗിത്യനായ ഓബേദേദോമാണ്. கித்தியனாகிய ஓபேதேதோம் എന്ന് പറഞ്ഞാൽ ഗോലിയാത്തിന്റെ പരമ്പരയിൽ നിന്ന് വന്നവനാ. அப்படியானால் கோலியாத்தினுடைய அந்த பரம்பரையில் வந்தவன் தான் இந்த ஓபேதேதோம். ഞാനൊരു ഫെലിസ്തീനാണ്. நான் ஒரு பெலிஸ்தியன். എന്നാൽ ലേവ്യന്റെ ഭവനത്തിൽ നടക്കാത്തത് കൃപയാൽ ഈ പെട്ടകം എന്റെ ജീവിതത്തിൽ ചെയ്തു. ஆனால் லேவியனாகிய ஒருவனுடைய வீட்டில் நடக்காத காரியங்கள் இந்த பெட்டகம் கிருபையால் என் வீட்டுக்குள்ளே, தகுதி இல்லாத என் வீட்டுக்குள்ள வந்ததினாலே எனக்கு நடந்தது. My qualification to come to Jesus was my disqualification. இயேசுவினிடத்திலே நான் வருவதற்கு தகுதி என்று ஒன்று இருக்குமானால் அது என்னுடைய தகுதியின்மைதான். எனக்கு தகுதி இல்லைங்கிறது தான் என் தகுதி. പക്ഷേ ஆனால் അവൻ എന്റെ മകനായി മകളായി ഏറ്റുകൊണ്ടാണ്. அவர் தகுதியில்லாத என்ன தன்னுடைய மகனாய் மகளாய் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். അതുകൊണ്ടാണ് നമ്മൾ പറയുന്നത്, ஆகவேதான் நாம் சொல்கிறோம், ഓ നീർ മാത്രം പോതും எனக்கு. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഓബേദേദോമേ, ஓபேதேதோமே, പെട്ടകം വീട്ടിൽ കൊണ്ടുവച്ചപ്പോ
உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுல கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது നിന്റെ വീട്ടുകാരെന്തു പറഞ്ഞു? உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க? എടാ ഈ പെട്ടകം ഒരുവനെ കൊന്നിട്ടകത്ത് വന്നതാ. இந்த பெட்டகம் வருகிற வழியிலே ஒருவனை கொன்று போட்டு விட்டு வந்திருக்கிறது. ഉസാ എന്ന ഒരുവനെ കൊന്നു കളഞ്ഞതാ. இது ஊசா என்கிற ஒரு மனிதனை கொன்ற பெட்டகம். ഉസാ ആരെന്നറിയോ? ஊசா யார் தெரியுமா? അബീനാദാബിന്റെ മൂത്ത മകനാ. அபினதாபினுடைய மூத்த மகன். 20 കൊല്ലം പെട്ടകം ഇരുന്നവന്റെ ഭവനത്തിലാ. 20 வருடம் பெட்டகம் அவர்களுடைய வீட்டிலே தான் இருந்தது. പക്ഷേ ஆனால் ആശീർവാദം വരല. ஆசீர்வாதம் வரல. എന്നാൽ 3 മാസം ஆனால் 3 மாசம் കുടുംബത്തോട് ചേർത്ത് വെച്ചവനെ வீட்டில் அல்ல குடும்பத்தில் ஒருவரை போல உடன் வாசம் பண்ணும்படி வைத்துக் கொண்டவனுக்கு ദൈവം അനുഗ്രഹിച്ചു. தேவன் ஆசீர்வதித்து அவனை ഞാൻ ഒരു പ്രോഫറ്റിക്കൽ ഡിക്ലറേഷൻ പറയാൻ പോവാ. நான் ஒரு தீர்க்கதரிசன பிரகடனமாக இதை சொல்லுறேன். പ്രിയ പാസ്റ്റർ ഇവിടെ വന്നു പറഞ്ഞു, பாஸ்டர் இங்கே வந்து சொன்னாங்க, നാളെ കാലയിലുള്ള മീറ്റിംഗ് ഇല്ല, நாளைக்கு காலையில் உள்ள வாக்குத்தத்த கூட்டம் இல்ல, നാളത്തെ കാലയിലെ വാക്കുതത്ത ആരാധന, நாளை காலை வர வேண்டிய வாக்குத்தத்த ஆராதனை നിങ്ങൾക്ക് അഡ്വാൻസ് ആയിട്ട് മണിക്കൂറുകൾക്ക് മുമ്പ് ഇന്ന് തന്നിരിക്കുക. பல மணி நேரங்களுக்கு முன்பாக முன்കൂட்டியே உங்களுக்கு அவர் அதை கொடுத்திருக்கிறார். നിങ്ങൾക്ക് വിശ്വസിക്കാമെങ്കിൽ, உங்களால் விசுவாசிக்க கூடுமானால், നിങ്ങളെ ടൈം ഫ്രെയിമിനെ പൊട്ടിച്ച് ചിലത് പരിശുദ്ധാത്മാവ് മുന്നമേ നിനക്ക് വേണ്ടി ചിലത് ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்களுடைய கால வரையறைகளை உடைத்துக் கொண்டு காலத்துக்கு முன்பாகவே சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு വർഷങ്ങൾ കൊണ്ട് നടക്കാത്തത് ദൈവത്തിന്റെ മഹത്വം ചില ദിവസങ്ങൾ കൊണ്ട് നിന്റെ ഭവനത്തിന്റെ അകത്തളങ്ങളിൽ അവസ്ഥകൾക്ക് ഭേദം വരുത്താൻ പോവുകയാണ്. வருடங்களாக நடக்காத சில காரியங்களை பரிசுத்தாவியானவர் வல்லமையினாலே சில நாட்களுக்குள்ளேயே நடக்கும்படி உங்கள் சூழ்நிலைகளை ஆவியானவர் I receive it in Jesus name. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ സംഭവിക്കട്ടെ. அது உங்கள் വീട്ടിലെ നടப்பதாக, നിങ്ങളുടെ പിള്ളകൾ മേൽ സംഭവിക്കട്ടെ. பிள்ளைகள் வாழ்வில் நடப்பதாக, നിങ്ങളുടെ ജോലിയിൽ സംഭവിക്കട്ടെ. வேலையில் நடப்பதாக, ബിസിനസ്സിൽ സംഭവിക്കട്ടെ. தொழிலில் நடப்பதாக, ഊഴിയത്തിൽ സംഭവിക്കട്ടെ. நடப்பதாக. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പെട്ടകം എവിടെയുണ്ടോ അവിടെ ആശീർവാദമുണ്ട്. ഉടൻപടിക്കை പെട്ടി എங்கே ഉണ്ടോ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ഒരു 5 മിനിറ്റ് കൊണ്ട് ഒരു കാര്യം പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാം. ஒரு 5 நிமிஷத்துல நான் சில காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். യോശുവയുടെ പുസ്തകം 3-ാം അധ്യായം 13 മുതൽ 15 വരെ ബൈബിൾ പറയുന്നു. യോശുവയുടെ പുസ്തകം 3-ാം അധ്യായം 13 മുതൽ 15 വരെയുള്ള വചനങ്ങൾ. സർവ്വഭൂമിയുടെ നാഥനായ യഹോവയുടെ പെട്ടകം ചുമക്കുന്ന പുരോഹിതന്മാരുടെ ഉള്ളങ്കാൽ യോർദാനിൽ ചവിട്ടുമ്പോൾ, சர்வ போகத்துக்கும் ஆண்டவராகிய யெகோவா தேவனுடைய ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் கரையிலே கால் வைத்த மாத்திரத்தில் ഇല്ല വെക്കുம்போது யோர்தான் രണ്ടാകും. யோர்தான் இரண்டாய் பிளக்கும். നല്ലൊരു ആമേൻ പറ. நல்ல சத்தமா ஒரு ஆமென். யோர்தான் என்னாகும்? சத்தமா சொல்லுங்க. ரெண்டாய் பிளக்கும். என்ன ரெண்டாய் பிளக்கும்? எது ரெண்டா பிளக்கும்? എന്ത് യോർദാൻ? எந்த யோர்தான்? മരണ യോർദാൻ. மரண யோர்தான். எனக்கு தெரியல. ഇന്നലെ രാത്രി മുതൽ എനിക്ക് കണക്ഷൻ ഈ വേർഡ് തന്നെയാണ്. நேற்று இரவிலிருந்து இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. മരണ യോർദാൻ രണ്ടാകും. மரண யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். எப்போ? ஆசாரியர்கள் கால் வைத்த மாத்திரத்தில். എന്തുകൊണ്ടാ കാര്യം? எதற்காக பிளக்கும்? പെട്ടകം തോളിലുണ്ട്. உடன்படிக்கை பெட்டி தோளிலே இருக்கிறது. പെട്ടകം തോളിലുണ്ട്. உடன்படிக்கை பெட்டி தோளிலே இருக்கிறது. കാലിൽ അത്ഭുതം നടക്കും. கால் வைக்கும்போது அற்புதம் நடக்கும். കാലിൽ അത്ഭുതം நடக்கும். ശ്രദ്ധിക്കണേ, கவனிங்க. தோளில் உடன்படிக்கை பெட்டி, காலில் அற்புதம். പേച്ചിലല്ല, പ്രാർത്ഥനയിലും അല്ല, ജപത്തിലും അല്ല. നീ കാല് വെച്ചാലേ നടക്കും. நீங்க கால் வச்சாலே அற்புதம். കാൽ വെച്ചാലേ നടക്കും. கால் வச்சாலே நடக்கும். കാൽ വെച്ചാലേ നടക്കും. கால் வைத்தாலே நடக்கும். നീ കാൽ വെക്കുമ്പോൾ ചിലത് സംഭവിക്കും. நீங்க கால் வைக்கும்போது சிலது நடக்கும். உங்களுக்கு தெரியுமா ദൈവം എന്നാ പറഞ്ഞതറിയോ? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ഈ പെട്ടകം ചുമക്കുന്ന പുരോഹിതന്മാരുടെ ഉള്ളങ്കാൽ യോർദാനിൽ ചവിട്ടുമ്പോൾ യോർദാൻ രണ്ടാകും. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்தில் யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். ரெண்டாவது ஒழுக்கு நிக்கும். அந்த வெள்ள பெருக்கு நின்று போகும்.
மூணாவது ഒരു സൈഡ് ഓള് പോലെ ചിറ പോലെ നിൽക്കും. ஒரு புறமாக குவியலாக எழும்பி நிற்கும். എപ്പോ? எப்போ? ഒറ്റ ചവിട്ടിൽ, ஒரே ஒரு மிதி. ഹല്ലേലൂയ. ഒരേ അടുത്തിരിക്കുന്നവരെ നോക്കി പറ, ഒരേ ഒരു മിതിയിൽ 3 കാര്യം. பக்கத்துல கொண்டு கை கொடுத்து சொல்லுங்க, ஒரே மிதி 3 அற்புதம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு மிதி அல்ல, சத்தமா, நல்ல சத்தமா. ஒரே மிதி, ஒரே மிதி 3 അത്ഭുതം. 3 அற்புதம். കാല് ചവിട്ടും, காலு மிதிக்கும், യോർദാൻ രണ്ടാകും. யோர்தான் ரெண்டாகும். ഏത് യോർദാൻ? எந்த யோர்தான்? മരണ യോർദാൻ. மரண யோர்தான். അനേകരെ കൊന്നുകളഞ്ഞ യോർദാൻ. ஏற்கனவே அநேகரை மரணத்தில் ஆழ்த்தின யோர்தான். അനേക കുഞ്ഞുങ്ങളെ മുക്കിക്കളഞ്ഞ യോർദാൻ. அநேக குழந்தைகளை மூழ்கடித்த யோர்தான். തമ്പുരാൻ പറയും, നീ ചവിട്ട്, அதன் மேலே நீ மிதி. മിതി, மிதி. കാഞ്ചീപുരത്തുള്ള മിറക്കിൾ ഈ സഭയോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, ഇനി കരയുന്നതല്ല, മിതിക്കുക. നീ നടക്കുന്ന സ്ഥലം നിനക്ക് അവകാശമാകുന്നു. നീ പോകുന്ന സ്ഥലത്തിൽ ദൈവിക മഹത്വം വ്യാപരിക്കാൻ പോവാ. காஞ்சிபுரம் மிராக்கிள் ஏஜி சபை பார்த்து கர்த்தர் சொல்றார், அழுத காலம் முடிந்து விட்டது. நீ இனி மிதி. நீ நடக்கிற இடத்தை, உன் கால் மிதிக்கிற பூமியை கர்த்தர் உனக்கு சொந்தமாக தருவார். இடத்துல தேவ மகிமையை காண்பாய். എഴുതിട്ടോ, கர்த்தர் அப்படி எழுப்புவார். എഴുതിട്ടോ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ഇടത്തോട്ടും இடது பக்கமும் വലത്തോട്ടും வலதுபுறமும் நீ இடம் கொண்டு பெருகுவாய். വലത്തോട്ടും പെരുകും. வலது பக்கம் பெருகுவாய். ഇടത്തോട്ടും இடது பக்கமும் பெருகுவாய். വലത്തോട്ടും வலதும் இடதும் பெருகுவாய். കരം തട്ടി, കരം തട്ടി, கையா தட்டி, கையா தட்டி. അഡ്വാൻസ് കൊടുക്കാൻ കാശില്ല, அட்வான்ஸ் கொடுக்க பணம் இல்ல. ആണ്ടവർ കൊടുത്തിട്ടാർ, ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ആണ്ടവർ കൊടുത്തിട്ടാർ. ஆண்டவர் கொடுத்துட்டார். ഇടത്തോട്ടും இடது பக்கம் വലത്തോട്ടും வலது பக்கமும் பெருகுவாய். come on, come on. Come on, come on. ஆமென், ஆமென், ஆமென். എഴുതിട്ടോ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். എഴുതി വെച്ചോ. எழுதி வச்சுக்கங்க. ഈ സഭ മുഖാന്തരം ദേശത്ത് തീ പിടിച്ച വില വെളിപ്പെടാൻ പോവാ. இந்த பட்டணத்தை, இந்த சபையின் நிமித்தம் தேசத்துல அக்கினி பற்றி எரிய போகுது. അങ്ങനല്ല, തീ പിടിക്കുന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കരമായി വില വർദ്ധിക്കുന്ന നിലങ്ങൾ. இந்த இடங்களுக்கெல்லாம் பயங்கரமான விலை மதிப்பு கூட போகிறது. ഈ ദേശത്ത് വന്ന് താമസിക്കാൻ ആൾക്കാർ കൊതിക്കുന്ന സമയം വരാൻ പോവാ. இந்த பட்டணத்துல வந்து குடி இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் வாஞ்சித்து ஓடி வருவார்கள். ഇതൊരു പ്രോഫറ്റിക്കൽ വേർഡാണ്. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. ഈ സ്ഥലത്ത് இந்த இடத்துல വന്ന് താമസിക്കാൻ ആൾക്കാർ കൊതിക്കുന്ന നാൾക്കാർ വരാൻ പോവുകയാണ്. ஜனங்கள் இங்கே வந்து தங்க வசிக்க வாஞ்சையோடு ஓடி வருகிற காலம். യെസ്, യെസ്. ஆமென், ஆமென், ஆமென். വില വർദ്ധിക്കാൻ പോവുകയാണ്. விலை கூட போகிறது. വാല്യൂ ഈസ് ഗോയിങ് ടു ഇൻക്രീസ്. மதிப்பு அதிகரிக்க போகிறது. നിങ്ങളുടെ മതിപ്പ് വർദ്ധിക്കാൻ പോവുകയാണ്. மதிப்பு அதிகரிக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ഒരു ആമേൻ പറ. நல்ல கையை உயர்த்தி ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. The Bible says, வேதம் சொல்லுது, കാൽ വെക്കുമ്പോത് அவர்கள் கால் மிதிக்கும் போது രണ്ടാകും, ரெண்டாக பிளக்கும். ഒഴുക്ക് നിൽക്കും. பெருக்கு நின்று போகும். மூணாவது ചിറ പോലെ നിൽക്കും. தண்ணீர் குவியலாக எழுப்பி நிற்கும். அப்படி அவர் செய்ய அப்படி തുടങ്ങിனார். അവർ ചെയ്യാൻ തുടങ്ങി. அவர் அப்படி செய்ய தொடங்குகிறார். 15ാമത്തെ വാക്യം പറയുന്നു, அடுத்த வசனத்தில் வேதம் சொல்கிறது, കൊയ്ത്ത് കാലത്തൊക്കെയും, அறுப்பு காலம் வரும்போதும் யோர்தான் பெருக்கெடுத்து ஓடும். എല്ലാരും പറ, യോർദാൻ കരകവിഞ്ഞൊഴുകും. யோர்தான் பெருக்கெடுத்து ஓடும். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 15ാമത്തെ വസനം, 15வது வசனம், കൊയ്ത്ത് കാലത്ത്, அறுப்பு காலம் வரும்போது യോർദാൻ കരകവിയും. யோர்தான் கரை புரண்டு ஓடும். പിശാച് പറയുക, பிசாசு சொல்லுவான், കര ഉണ്ടെങ്കിലേ നീ ചവിട്ടുള്ളൂ. பிசாசு சொல்லுவான், கரை இருந்தா தானப்பா நீ மிதிப்ப. തമ്പുരാൻ പറയാ, ஆண்டவர் சொல்லுவாரு, നീ മിതിച്ച് കരയാക്ക്. கரை இல்லனா பரவாயில்ல, நீ மிதிச்சு கரையை உண்டாக்கு. Come on, come on, என்ன கூட உண்டோ? என்னோட இருக்கிறீங்களா? கரை வேண்டாம். கரை இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. கரை வேண்டாம். கரை தெரியணும்ங்கற அவசியம் இல்ல. மிதிச்சு கரையாக்க. நீங்கள் மிதித்து கரையை உண்டாக்குங்கள். നിന്റെ കാലിൽ പോലും ദൈവ ശക്തി വ്യാപരിക്കുകയാണ്. உங்க கால்களிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஹalleluya. ആമേൻ. ஆமென்.
சிங்கத்தின் மேலும் அனலிமேலும் நீ சவுடும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள், மிதிப்பீர்கள். சிங்கங்களை பெரும்பாம்பனை நீ മെതിച്ചുകളയും. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் கிழித்து போடுவீர்கள். ലൂക്കോസ് 10:19 പറയുന്നു. லூக்கா 10:19 சொல்கிறது, പാമ്പിനെയും തേളിനെയും ശത്രുവിന്റെ സകല ബലത്തെയും ചവിട്ടാൻ നിനക്ക് അധികാരം തരും. சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மிதிக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். വിശ്വാസത്താൽ ഇങ്ങനെ ഒന്ന് മെതി. நீங்க விசுவாசத்தால ஒரு மிதிங்க. നിന്നെ തകർക്കുമെന്ന് വെല്ലുവിളിക്കുന്ന പൈശാചിക മണ്ഡലങ്ങളെ ഈ അഭിഷേകത്തിൽ നിന്നുകൊണ്ട് മെതിച്ചു കളാ. உங்களை உடைத்து விடுவேன், நிர்மூலமாக்கி விடுவேன் என்று சவால் விடுகிற பிசாசின் மண்டலங்களை விசுவாசத்தால மிதித்து முறியடியுங்கள். மிதிங்க. இப்படி இருக்காத மிதி. சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்காதீங்க, மிதிங்க. தீர்க்க தரிசன செய்கையாக ஒரு மிதிங்க. மிதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മിതിക്കുമ്പോൾ കാല് വലി വരുമെന്നല്ല, വലി പോട്ട്. மிதிக்கும்போது கால் வலிக்கும்னு நினைக்காதீங்க, கால் வலி போகும். യോർദാൻ രണ്ടാകും. யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். பிரச்சனை രണ്ടാകും. பிரச்சனை ரெண்டாய் பிளக்கும். നീ മുമ്പോട്ട് പോകും. நீங்கள் அதை கடந்து முன்னேறி செல்வீர்கள். ഓബേദ്ഏദോമിന്റെ ഭവനത്തിൽ പെട്ടകമുണ്ടായിരുന്നു. ஓபேத்ஏதோமினுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ദൈവം അവനെയും അവന്റെ തലമുറയും അനുഗ്രഹിച്ചു. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். എല്ലാവർക്കും എഴുന്നേൽക്കാൻ പ്രാർത്ഥിക്കാം. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம்.